டைம்ல ஒரு மீட் அண்ட் கிரீட் பண்ணாங்க இந்த ஷோக்கு. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஷோ இல்லை, இருந்தாலும் ஒரு பச்சை சட்டை ஃபேன்ஸ் மீட் அப்படின்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னு தோணுச்சு. நான் ஆரம்பிக்க போறேன்றதுனால அது கொஞ்சம் எனக்கு ஹார்ட் பிரேக்கிங்கா இருந்தது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தவங்கலாம் ரொம்ப அன்பா பாசமா எமோஷனாலே என்ன அடிச்சாங்க. இந்த 2 வருஷத்துல இந்த உலகம் இவ்வளவு மாறிடுச்சு. ஒருத்தவங்க கேட்க வைக்கணும், இன்னொருத்த வந்து நான் 3D பிரிண்டிங், நான் உங்களுக்காகவே இந்த 3D பிரிண்டிங் பண்ணேன் அப்படின்னா சூப்பர் தான் தம்பி, இப்ப ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்றான். ஸோ வந்து எல்லாருமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ப்ரொமோட் பண்றதுக்கு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கொஞ்சம் மனசு உடஞ்சு, இருந்தாலும் ஒரு 6 மணி நேரம் தான் அந்த ஈவெண்ட் நீட்டு பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னைக்கு டு see lot of people who listen to the podcast, we will start again. We already started பச்சை சட்டை the residence. Yes, we started ஆகஸ்ட் மாசம் 3ஆம் தேதி ஆடிட் பெருக்கா இருக்கு. அன்னைக்கு ஆரம்பம் சொல்லிட்டு எங்க வீட்டுல சொன்னாங்க, அதனால அன்னைக்கு ஆடிட் பெருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிஃபோர் ஐ ஸ்பீக் அண்ட் மேக் இட் as a monologue, I want to speak to all. நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ எவ்வளவு பேர் வந்து இந்த ஷோ ஆக்சுவலா கேட்டிருக்கீங்க? நல்லா வந்திருக்கு டைம் வந்து என்ன எல்லாருமே கேட்டிருக்கீங்க. வாவ், go on, see the power of Chennai. Welcome to Chennai, எங்க ஊர். இதுவாங்க தான் ஸ்பாட்டிஃபையோட ஹெட், அதனால தான் இந்த ஈவெண்ட்ல வந்து அவர் முதல்ல பேசிட்டாரு. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கொடுக்குறது இன்னொரு ஹெட். சரி, இப்போ வந்து நான் உங்ககிட்ட முதல்ல பேசுறேன். ஸோ ஐ கேன் டேக் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் யூ கைஸ். நம்ம பேசலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் வந்து எமோஷனல் ஏதாவது ஆச்சுன்னா நான் அழுவேன், நீங்களும் அழுவேன். அது இன்ஸ்டாகிராம்ல அர்ஜய் பாலாஜி ஈவெண்ட்டுக்கு போனா அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேஜ்லயே வரும். ஸோ யாராவது முதல் கேள்வியோட நல்லா ஆரம்பிக்கலாம். யாராவது கேள்வி? பச்சை சட்டை இல்லை இது, இருந்தாலும் பரவாயில்ல, நீ கேள்வி. உன் பேர் என்னப்பா? இன்னும் உன்னை செட் பண்ணி உட்கார வச்ச மாதிரி கையில ஆல்ரெடி இப்படி மைக் வந்தது உனக்கு. புரியல, மைக்ல பேசு. வேலை செய்யாது. இப்ப சூப்பர். இப்ப செய்யுதா? தெரியுது, குடுறா. சொல்லுப்பா, உன் பேரு? விக்னேஷ். myself Vignesh. Myself Vignesh, myself Balaji. What is your myself? Tell me myself. நான் வாய்கிட்ட வச்சு பேசுறேன். பக்கத்துல இருக்க அவனுக்கு ஹெல்ப் பண்றான், மைக்கு பிடிச்சு விடுறான். உங்களை பார்த்த ஒரு பதட்டத்துல இல்ல நீ மைக்கு போடுறான் அவன்கிட்ட, நீ பிடிச்சிக்கவே மாட்டேங்கிறடா. அவன் பிடிப்பான், இப்ப பேசு. ஓகே, பார்த்த பதட்டத்துல, ஏன்னா ரொம்ப நாளா உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். இது 3rd டைம் 4th டைம் மெரினா ப்ரோட்டஸ்ட், அதுக்கு முன்னாடி சென்னை அந்த வெள்ளத்துல இருந்து உங்களை பார்த்துட்டு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க. நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், இப்போ பேசுறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உங்க பாட்காஸ்ட் வந்து எங்களுக்கு ஒரு சோகமா இருக்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணியிருக்கு. யாரோ நம்ம கூட பேசுற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கு. அந்த எக்ஸைட்மெண்ட் தான். தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் அஸ். ஸ்டார்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் சார். பட் ஆனா சீக்கிரமா எப்படி ஒரு வீக்லி ஒரு 2 அந்த மாதிரி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். திரும்ப நீங்க சொல்றதுக்கு பாட்காஸ்ட் நீ கேட்க சோகமா இருக்கும்போது உனக்கு என்டர்டெயின்மெண்டா இருக்கும். நான் பேசுறேன் உங்க பாட்காஸ்ட் இல்ல, எல்லா பாட்காஸ்ட். ஓகேப்பா, நான் வாரத்துல 2 வாட்டி 5 வாட்டி கூட உங்க வீட்ல டெய்லி வந்து பேசிட்டு போறேன். சார் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் எடுத்துக்கோங்க. என்ன சின்ன வீக்னஸ்? சின்ன கிஃப்ட் எடுத்துக்கோங்க. சின்ன கிஃப்ட் இருக்கா? வாப்பா இப்பதான் வெளில டெம்போ நிறுத்தி வச்சுட்டு வரேன். நார்மலா இந்த மீட் அண்ட் கிரீட்ல எல்லாம் எக்கச்சக்க கிஃப்ட் வருது. என்ன இதை ப்ரமோட் பண்ணுமா? சூப்பர் தம்பி, தேங்க்யூ. புக்கு தான் பண்ணி வேற என்ன இருக்கும்? தேங்க்யூ தம்பி. ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பச்சை சட்டை கொடுத்துருங்க. இவரை வந்து கஷ்டப்பட்டு போடுறோம். எல்லா கிஃப்டையும் கலெக்ட் பண்ண ஒரு வேலையை இன்னும் நிறைய நாள்லாம் சொல்லிட்டு வருங்களா? இப்போ எல்லாம் கை தட்டாங்களா? கேள்வியா கேளுங்களா? வாப்பா ராஜா, ஹெட்போன்ஸ் எல்லாம் போட்டு சீனா நீங்க என்ன இதுல நியாயமா இருக்கா? அந்த ஹெட்போன்ஸ் எதுக்கு போட்டு இப்ப கேள்வி நம்பணும். அவர் பேர் கேளுங்க. அஜய். என் பேர் அஜய். ஹாய் அஜய். ஹாய். क्वेश्चन ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் நீங்க அடிக்கடி நிறைய கதை சொல்றப்போ பேர் மாற்றப்படுறதுன்னு சொல்றீங்க இல்லையா? எல்லா தடவையுமே நிஜமாலே பேர் மாத்தா சொல்றீங்களா, இல்ல சம்டைம்ஸ் பேர் மாத்தாமலே சொல்றீங்களா? இந்த ஷோ கேட்கிற எல்லாருக்குமே தெரியும், யூ கேன் மேக் பொய் கதைகள் எவ்ரி வீக். இதுல நடந்த ஆல்மோஸ்ட் 90-95% விஷயங்கள் என் லைஃப்ல நடந்திருக்கும். இந்த 5% விஷயங்கள் என் சுற்றி இருக்கிற யார் லைஃப்லயும் நடந்திருக்கும். சிலது என் லைஃப்ல நடந்து நான் சொன்னா டேரக்டா மாட்டிப்பேன். ஒரு வாட்டி இந்த ஷோல நான் ஒரு கதை சொன்னேன். இப்போ நான் நிறைய அந்த டைம்ல வந்து நடிக்கிறதுக்கு கதை கேட்கும்போது எல்லா கதையும் வந்து ஹீரோக்கு ஏதாவது ஒரு நோயோடையே வருது, இது நோய் சீசன் போல இருக்குன்னு ஒரு எபிசோட்ல சொன்னேன். பார்த்தா ஒரு பெரிய டைரக்டர் ஒரு கதை அமைச்சிருந்தாரு. அவர் மேல செம்ம காண்டாயி என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி நான் சினிமா திட்டேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவான கதைகள் இருந்ததுன்னா நான் வேற யாராவது வச்சு சொல்லுவேன். பேர் மாற்றி தான் சொல்லுவேன். பேரோட சொன்னேன் அப்படின்னா என் லைஃப்ல பாதி ரிலேஷன்ஷிப் விட்டு போயிருக்கும். ஸோ நிறைய கதைகள்ல என் தாய் இன்வால்வா இருக்கும், நிறைய கதையில என் வீட்டுல ஃபேமிலியில க்ளோஸ் மெம்பர்ஸ் யாராவது இன்வால்வா இருப்பாங்க. ஸோ எவ்ரி நேம் இஸ் சேஞ்ச். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமா ஒரிஜினல் நேம் வந்துடும்,
அப்புறம் பஞ்சமிட்டாய்க்கு ஃபோன் பண்ணி அதை எடிட் பண்ண சொல்லுவேன். ஸோ எல்லா கதையுமே வந்து பேர் மாற்றி தான் சொல்லுவோம். அதான் எனக்கு நல்லது. நான் உயிரோட நல்ல சந்தோஷமா நீண்ட காலம் இருக்கணும், பேரை மாற்றி சொல்றது தான் நல்லது. இதை கேட்கறதுக்காக நீ எப்போ ப்ரோக்ராம் பாருங்க. சூப்பர்ப்பா. வேற யாராவது இல்ல ஃபர்ஸ்ட் ஓகே கூட வந்தாங்க. கேர்ள் ஃபர்ஸ்ட் கேர்ள் இந்த ஈவினிங் நீங்க தான் யாரோ நாள் கேளுங்க ரெண்டு பேரும். ஏன்னா உங்க பின்னாடி ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க முடிச்சுட்டு அர்த்தம். I like your Sania Mirza hairstyle. Thank you. My name is Aarti. End question. First question. There is a lot of emotional dependency on you. இப்போ 2 வருஷமா இல்லைல்ல, ஸோ ரொம்ப வாய்டாக இருந்தது எனக்கு. எவ்ரி டைம் ஐ டிரைவ் ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்காஸ்ட் அந்த கேட்கலன்னா இட் ஃபீல்ஸ் வெரி எம்டி. ஸோ ஹவு இஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யூ? பிகாஸ் அது கேட்கலன்னா இட்ஸ் வெரி எம்டி. அது கேட்டால் தான் அந்த ஜேர்னி, அந்த டே, அந்த வீக்கே எனக்கு வந்து it feels so relaxed, and the stories especially. So how does it feel for you to take that responsibility? Another question, how does your creativity, the process works in the story, the reach out, இது எனக்கு ஷேர் பண்ணணும், ஏன்னா இந்த வீக்லி சொல்லணும் ஒரு டைம் டேபிள் மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு, இதுதான் எனக்கு சொல்லணும்னு எப்படி அந்த கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு ஒர்க் ஆகுது? First thing, I'll answer your first question. உங்களுக்கு எனக்கு புரியுது எனக்கு எப்படி இருக்கும்னா, சில நேரத்தில் வந்து நான் டெய்லி சவுக்கு சங்கர் கேட்டுனே இருப்பேன். எனக்கு அவர் கேட்கலன்னா அன்னைக்கு நாளே கம்ப்ளீட்டே ஆகாது. இது இப்போ இல்லை, ரொம்ப வருஷமா. ஆனா சில நேரத்தில் அவர் வந்து அரெஸ்ட் ஆயிடுவாரு. சில நேரத்தில் அவர் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரொம்ப எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் இஸ் கட்ஸ் டு ஸ்டாண்ட் அப் அண்ட் சே வாட் ஹி ஃபீல்ஸ் ரைட். ஸோ அதனால சில நேரத்தில் அவர் வந்து ப்ராப்ளம் வரும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் சவுக்கு இப்படி ஆயிடுச்சு நிஜமாலே நான் சொல்றேன். லைக் எனக்கும் புரியும், ஐயோ நம்ம டெய்லி கேட்கிறோன்றதை தாண்டி உண்மையை ஒருத்தன் சொல்றான் சத்தமா, அது உண்மையா பொய்யா எனக்கு தெரியாது, ஆனால் அவன் சொல்லும் போது எனக்கு உண்மையா ஃபீல் ஆகுது. ஸோ எவ்ரி டைம் சம்திங் ஹேப்பன்ஸ் டு ஹிம் ஐ ஃபீல் பேட் when he is away for a long time. சில நேரத்தில் அந்த கேஸ்லாம் வரும்போது காலையில இருந்து கோர்ட் இதே பார்த்து ஜட்ஜ் என்ன சொன்னார், ஜட்ஜ் கடவுளே இந்த ஜட்ஜி யூடியூப் பார்க்குறவரா இருக்கணும்னு நினைச்சுப்பேன். ஸோ இந்த ஷோவும் அது மாதிரி நிறைய பேருக்கு ஐ சி when the absence இந்த 2 yearsல வந்து lot of people have message me இன்ஸ்டாகிராம்ல. எனக்கு இது ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப இதுன்னா இது வந்து நிறைய பேரோட ஹோல் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது நிறைய பேர் வந்து 1 லட்சம் 1 கோடியா எனக்கு தெரியாது. பட் ஈவன் இஃப் இட் இஸ் 100 people 1000 people, I want to create a community to say அந்த கம்யூனிட்டி வந்து கரெக்டான வழியில போகணும், நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பேசணும், அவங்க லைஃப் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால வாரம் எப்படியாவது வந்து பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். And also, lot of things happen to me and I get நான் தப்பான வழியில போவேன், கரெக்ட் பண்ணிப்பேன், நிறைய தப்பான ஆளுங்களை லைஃப்ல என்டர் பண்ண விடுவேன், அதுக்கப்புறம் அவங்களை துரத்துவேன். இது எல்லாமே எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணும்போது ஏன் சொல்லக்கூடாதுன்றதுனால தான் இது ஆரம்பிச்சது. அண்ட் ஐம் ஹாப்பி வி ஆர் ஸ்டார்டிங் அகைன். ஐம் நாட் கோயிங் டு குவிட் எனி டைம் சூன். அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணாலும் ஐ வில் கண்டினியூ திஸ். ஏன்னா முன்னாடி அது வந்து முதல் டைம் நான் ஒரு பெரிய படம் பண்றேன் போது ஐ வாண்ட் டு புட் ஆல் மை எனர்ஜி இன்டு ஒன் திங். ரைட் நவ் ஐ நோ ஹவு டு ஹேண்டில் திஸ் போத். அதனால நான் இதை கண்டினியூ பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி, எவ்ரி வீக் ஐ வில் பி தேர். எதை சூஸ் பண்ணணுன்றது அந்த வீக் தான் டிசைட் பண்ணுவேன். சில நேரத்தில் சின்ன வயசு 4வது நடந்த கதையை தான் சொல்லுவேன். அந்த வீட்டில் எதுவுமே நடந்திருக்காது. எல்லா வீக்கும் ஏதாவது நடந்துனே இருக்குமா? நடக்காது. நான் இதுல வேற ஜோக்கா பேசினா உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் போயிட்டு கமெண்ட்ரியில பண்ணேன், இங்க வந்து ஏதாவது சீரியஸா கதை சொல்லுறீங்க. ஸோ அதனால ஏதாவது வாரம் நடக்காது. சில நேரத்தில் வந்து என் லைஃப்ல நடக்கலன்னா வேற யாரோ லைஃப்ல நடக்குதா பார்ப்பேன். அதுவும் இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துன்னு போய் சொல்லுவேன். பட் இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் வாட் டு ஐ ஃபீல் அட் தட் பாயிண்ட். ஸோ இந்த நாளைக்கு வர வேண்டிய விஷயம் நான் இன்னும் ரெக்கார்டே பண்ணல. பட் ஐ ஆல்ரெடி நோ வாட் ஐ வாண்ட் டு சே. ஸோ சில வாரம் வந்து கடைசி நிமிஷம் வரைக்கும் எதுவுமே தோணாது. சும்மா ரேண்டமாக ஏதோ போடுவோம் அப்படின்னு எனக்கு மனசு வராது. பட் ஆனால் அந்த வாரத்தில் அந்த நாளில் என் மூடு என்னவோ அதுதான் விஷயம். தேங்க்யூ ஆர்த்தி. ஆன்சரிங் 10 மார்க்ஸே சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஆர்த்திக்கு முன்னாடி கீர்த்தி, நீங்க நான் மைக் கை கட்டுற கீர்த்தி. உங்க பேரு? சக்தி அண்ணா. நோவஸா இருக்கு. எனக்கு அப்படிதான் இருக்கு. சீன் போட்டு இப்போ டோட்டலாம் போட்டு வந்து நிக்கல. கேளுங்க. ஓகே. நான் குட் क्वेश्चन. அதாவது என்ன பண்றீங்க சக்தி ஃபர்ஸ்ட்? நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர்மா. So you were married earlier. அதாவது at that period of your lifetime you are financially struggling. So after that you become an RJ and started to acting in films. So cricket commentary பண்ணீங்க, அப்புறம் டைரக்டர் ஆனீங்க, ஹீரோ ஆனீங்க. நோ எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாட்காஸ்டும் பண்றீங்க. இது எப்படின்னா உங்களால இது எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே யுவர் 100% எல்லா இடத்துலையுமே உங்களோட 100% இருக்கு.
பிசிக்கலா நீங்க பிரசண்டா இருக்கீங்க. இது எல்லாமே உங்களால எப்படி ஒரே டைம்ல மேனேஜ் பண்ண முடியுதுங்க? You started like pan-Indian English and all, then you skipped into Tamil. Okay, you want English answer or Tamil answer? Any answer? See, 100% எனக்கு தெரியலமா. See, thing is that இப்போ ஒரு நான் என் ஃபேமிலியோட ஜாலியா சந்தோஷமா அவங்களை நல்லா வச்சுக்கிறதுக்காக தான் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நம்ம எல்லாருமே அதுக்கான வேலை செய்யணும். என்னோட ப்ரையாரிட்டி வந்து என் வீட்டில் இருக்கணும், குடும்பத்தோட இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவங்க லைஃப்க்கு தேவையானதை என்னால் பண்ண முடியும். இதுக்கு ஒரு டூலாக நான் வேலையை பார்ப்பேன். ஆனால் அந்த வேலை வந்து சும்மா போயிட்டு பண்ணிட்டு வராமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை பண்ணுறது. நான் இந்த ஈவினிங்காக வந்து அவங்க ஆகஸ்ட் 9th ஸ்பாட்டிஃபைல சொன்னதுலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன். ஆகஸ்ட் 9 பச்சை ஈவெண்ட். ஸோ நேற்றுலேருந்து எனக்கு வயிற்று கலக்கிட்டே இருக்கு. ஐயோ நாளைக்கு ஈவெண்ட் இருக்கு, கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக நடக்கணும். ஸோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் எவ்ரி லிட்டில் ஈவெண்ட் இன் மை லைஃப். அண்ட் ஐ திங்க் ஐம் வெரி கியூரியஸ் ஆல் த டைம். ஏதோ ஒரு இன்டர்வியூல ஒரு வாட்டி ஷாருக் கான் சொன்னாரு, ஐம் க்ளோரியஸ்லி ரெஸ்ட்லெஸ் ஆல் த டைம். நான் எப்பவுமே ரெஸ்ட்லெஸ்ஸாக, நானும் அதே மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துட்டே இருக்கேன். எனக்கு வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் இப்போ நான் கருப்பு ரிலீஸ் ஆகி இப்போ 100 நாள் ஆக போகுது. 100வது நாள் விழால வரப்போகுது. எஸ், இது வரைக்கும் ஐ ஹவ் நாட் மூவ்ட் ஆன். I'm still staying with the same work because it's a big hit in my life. ஒரு பெரிய வெற்றி என் லைஃப்ல. So I want to celebrate this moment. I will take this as my pit stop to get ready for the next work. ஸோ எனக்கு எல்லா மைல் ஸ்டோனுமே நான் அது பாட்காஸ்ட்ல யுவன் சொன்னார், இந்த டாப் 2 பாட்காஸ்ட் ஃபர்ஸ்ட் வாரத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில். எனக்கு இது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். நான் இதை சொன்னால் செலிப்ரேட் பண்ணுவேன். நாட் தட் ஐ வில் டேக் 10 days லீவ் 2 வாட்டி, அது கிடையாது. ஆனால் என்னோட சின்ன சின்ன வெற்றியை நான் செலிப்ரேட் பண்ணுவேன். ஸோ தட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் எனர்ஜி டு கண்டினியூ டூயிங் வாட் ஐ டூ. அவங்க சொன்ன நான் 2006 தான் ஃபர்ஸ்ட் வேலை ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி பார்த்தா இது 20 years. ஐ ஸ்டில் ஃபீல் வெரி யங், ஃப்ரெஷ். எனக்கு இதை ரொம்ப தூரம் பண்ணணும், நான் ஒரே வேலையை திருப்பி பண்ணணும், நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஸோ ஐ திங்க் அந்த ஆட்டிடியூட் தான் நிறைய எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த சீசன் நல்லா போகணுமேன்ற பயம் வந்து எனக்கு இந்த ஒவ்வொரு எபிசோடு கரெக்டாக போயிருந்தேன். அதனால என்னால் 100% கொடுக்கறதுக்கு ஐ திங்க் தட் பயம் ஹெல்ப்ஸ். அண்ட் ஃபேமிலி கூட இருக்கிறது தான் என்னோட ப்ரியாரிட்டின்றதுனால அவங்களுக்கு என்ன வீட்லயே இருக்க மாட்டேன்றி அந்த ஃபீல் கொடுக்காம இவ்வளோ வருஷம் நான் வேலை பண்ணிட்டேன். ஸோ கடவுள் ஏதோ கைண்டாக கைப்பிடிச்சு கூப்பிட்டு போறாரு. தேங்க்யூமா. உங்களுக்கு சக்தி. ஆல் தி பெஸ்ட். வாண்ட் இங்கிலீஷ் ஆல்சோ? Don't want? Ask Jolly. Oh, that man is there. My poor audience. நீங்க தான். யா, சும்மா ஒரு பேச்சு சொல்லு. டாக்டர். ஓ, ஜிம்முக்கு போயிட்டு வரீங்களா? நெஞ்ச நிமித்தி நிக்கிறீங்க. உங்க பேரு? சொல்லுங்க. ஒர்க் ஆகுது. அப்படி பண்ணி பாருங்க. உங்க பேரு மைக்கே வேலை செய்யல, ஏமாத்துறாங்க. சக்தி மைக்ல யூஸ் பண்ணுங்க. என் பேரு பாலாஜிங்க. ஹாய் பாலாஜி. நான் பத்து செட்டை கேட்டது கிடையாது. நீ Spotify பிரீமியம் யூசர். என் பையன் யூசர். உங்க பையன் யூசரா? எங்க உங்க பையன் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்க பாலாஜி, என்ன இவ்வளவு இளமையா இருக்கீங்க? உங்க பையன் என்ன இவ்வளவு பெரிய பையனுக்கு அப்பாவா நீங்க? வாட் பாலாஜி? வாட் ரா சுதீப்? சொல்லுங்க. இல்லை, உங்க படத்தை வந்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். லைக் மூக்குத்தேமன், சிங்கப்பூர் சொல்லணும், அதெல்லாம் தான் ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருக்கும். லாஸ்ட் வந்து அந்த கருப்பு மூவில வந்து நீங்க அந்த ஷோ போனப்போ வந்து அந்த இது இல்லை சீரியஸ்லி. ஸோ நான் உங்களை வந்து நேரில் பார்த்தது கிடையாது, உங்க பாட்காஸ்ட் கேட்டது கிடையாது. பட் நீங்க சொல்லுங்க, அவ்வளோ அழகு இதுக்குனால பாட்காஸ்ட் கேட்டேன். பட் ஏன்னா பர்சனலாக வந்து தட் தட்ஸ் a lot of inspiration from your movies. அண்ட் அதை பார்க்கும்போது வந்து லிட்டரலி வந்து ஐ க்ரை. அந்த நீங்கள் உணர்ச்சி வசம் போகும்போது ஐ able to feel that. ஸோ நேற்று நைட் வந்து இவங்க சொன்னால் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தென் இவங்க வரணும்னா நான் கூட வரணும்னு சொன்னாங்க. அதனால தட்ஸ் வை ஐ கேம் இன் அண்ட் மீட்டிங் யூ. ஸோ தேங்க்யூ யூ ஆர் குட் ஃபாதர். ஒரு சண்டே உங்க சாயங்காலம் வீட்டில் உட்காந்து பக்கோடா போட்டு சாப்பிடாம உங்க பையன் இந்த ஈவெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க. சூப்பர். அவங்க அப்போ அவங்ககிட்ட போய் கொடுங்க, அந்த சின்ன குழந்தை கிட்ட கொடுங்க. உன் பேர் என்னடா? கார்த்தீஸ்வரன். உங்களுக்கு தான் அந்த காலத்து பேர் வச்சாங்க. நீங்க உங்களுக்கு செல்விஷா தான் வைக்கலாம்ல. உங்க அப்பா பேராங்க கார்த்தீஸ்வரன். சொல்லுப்பா, உங்க அப்பாவை என்ன சொல்லி கொடுத்தாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு I don't know if I can say this. என் ஏஜ் வெரிஃபை பண்ண சொன்னாங்க. I'm just 17. நீ எனக்கு மெயில் அனுப்பிச்ச கார்த்தீஸ்வரன். Yes. You mailed me. He was rejected by Spotify. Yes. Spotify இந்த பையனை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 18 வயசு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மெயில் அனுப்பிச்சியா? நான் ஏதோ ரொம்ப ரேண்டமா ஃபோன் பண்ணி மெயில் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா இவ்வளவு பெருசுக்கு ஒரு 8 பேருக்கு எழுதிங்க. நான் இவ்வளவு ஆர்வமா இருக்கேன், என்ன மாநாடுறீங்க?
செலக்ட் பண்ணி கால் பண்ணாங்கல்ல. ஆமா You know கால் what? பண்ணி I will do in English. Fire that person. Okay. Whoever did that. He said he was selected. He got a call and all. Finally asked when he said happy birthday. He was like thinking you will give Spotify membership or not. He told the truth. In 2 weeks his happy birthday was not allowed. And finally நான் வந்து வினிதா thank you உங்களுக்கு லாஸ்ட் வீக்ல சொன்னேன். நான் தான் சொன்னேன் உன்னை கூப்பிட சொல்லி. 18 வயசு பையன் அப்பாவா நீங்க? பாலாஜி எனக்கு என்னைய பிடிக்க போவாங்க. அப்பா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? டாக்டர் பால் ஃபாலோ பண்ணி சாப்பிடுவீங்களா? சரி சொல்லுப்பா கார்த்தீஸ்வரன், ஏதாவது கேள்வி வச்சிருக்கேன்? இல்ல சும்மா இந்த ஈவெண்ட் வரணும் அவ்வளவுதானே? இல்ல உங்களை வந்து பார்த்து நேர்ல பேசி போனோம் நம்ம. சூப்பர் தம்பி, ஃபோன் நம்பர் கூட கொடுங்க, டெய்லி ஃபோன் பண்ணி பேசுறேன். நான் ஈவெண்ட் முடிஞ்ச அப்புறமா வந்து சரி, எல்லாரும் பொண்ணுங்களா இருக்காங்க, வாங்க ஏதாவது மிஸ் கால் கொடுத்துட்டாங்க. எப்படி அவன் ஹாப்பி பர்த்டே? ஏப்ரல் 28. அடுத்து இவன் ஏமாத்திட்டான்பா. அவன் 2 வீக்ஸ்ல பர்த்டேங்கிற மாதிரி சொன்னா ஏப்ரல்னா அடுத்த வருஷம் வருமே, அந்த ஏப்ரல் 28 தான். சூப்பர், ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ். தேங்க்யூ. சூப்பர் சார். சரி நீங்க எப்ப சார் 17 18 கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ரொம்ப ஓகே. God bless you both. Thank you for coming தம்பி. கார்த்தீஸ்வரன் ஞாபகம் வந்துருச்சு. வாடா இங்க வாடா. ஸ்பாட்டிஃபைல எல்லாருக்கும் பேக் கொடுத்துட்டாங்களா? இதான் நல்ல பதில் சார். திறந்து பார்க்கல. சூப்பர். அங்க அவனை முடிச்சு வரேன்டா. என் பேர் ஸ்ரீதரன். உங்ககிட்ட கேட்க ஒரு கொஸ்டின் இருக்கு. உங்க லைஃப் ஜேர்னியா ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் டைட்டிலா டிஸ்கிரைப் பண்ணா அது என்ன டைட்டிலா இருக்கும்? இப்பெல்லாம் திடீர்னு கேட்டோம்னா நான் என்ன எனக்கு அப்பெல்லாம் யோசிக்க முடியாது. கிரியேட்டிவிட்டி கொஞ்சம் யோசிச்சா வரும். அப்பெல்லாம் இல்லடா, எனக்கு தெரியல. என் லைஃபே வந்து ஒரு பாட்காஸ்டுக்கு டைட்டில் ஆகும். ஆமா, இந்த நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணுவல அப்ப சொல்றேன், சரியா? இப்ப டக்குன்னு நீ கேட்டோம்னா வரல. பின்னாடி ஒரு பையன் பாரு, அந்த பையன் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜிம் போயிட்டு வரான்டா. அவங்ககிட்ட மைக் கொடுங்க. உன் பேர் என்னப்பா? அந்த லைஃப் இஸ் பை. இப்ப நீ கேள்வி கேட்டி லைஃப் ஆஃப் பை ஸ்ரீதரன், நாளைக்கு சொல்றேன். ஹாய்டா, ஹாய்டா. வெங்கட். ஹாய் வெங்கட். ஒரே ஒரு கேள்வி. லைக் நீங்க ரெக்கார்ட் இப்போ உங்க பாட்காஸ்ட் நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, உங்க வாய்ஸ் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. எங்களுக்குலாம் ஒரு ரீசன் இருக்கும். சம் ஃபீல் டிப்ரெஸ்ட், என்டர்டைனிங்கா இருக்கும், அதுக்கும் டே லிசன். பட் have you ever listened to your own podcast when you feel down or like அப்படி ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா லைக் அதுல இருந்து நீங்க சொன்னதுல இருந்து ஏதாவது கீ பாயிண்ட் அந்த இது நடந்துருக்கா? நான் என்னோட ஷோ கேட்கவே இல்லை, கேட்கவே மாட்டேன். எனக்கு கேட்க பிடிக்கும். கேட்டா எனக்கு வந்து ஏதாவது நான் பண்ண தப்பு தான் ஞாபகம் வரும். இப்ப பேர் மாற்றி சொல்லியிருக்காங்கன்னு அந்த பையன் கேட்டான்ல, ஸோ யாரை பத்தி சொல்லியிருக்கேன்னு யோசிச்சு அவங்க மேலே தெரியும். ஸோ நான் என் ஷோ கேட்டதே இல்லை. நான் கிராஸ் டாக் பண்றதுல இருந்து எனக்கு என் ஷோ கேட்கறது அவ்வளோ பிடிக்காது. ஒரு மாதிரி நான் பண்ண தப்பு. அதே மாதிரி தான் நான் இப்போ படம் எடுக்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற எல்லா டைரக்டர்ஸும் வந்து மானிட்டர் வச்சுப்பாங்க, ஸ்பாட்ல ஒரு எடிட்டர் வச்சுப்பாங்க. அந்த ஸ்பாட் எடிட்டிங் அது பேர். அதாவது கூடவே ஒரு எடிட்டர் வச்சு அன்னைக்கு என்ன சீன் எடுத்தாலும் அந்த சீனை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாவது குறை இருக்கா, ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா அப்படிலாம் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த ஸ்பாட் எடிட்டிங்கும் பார்க்க மாட்டேன், படம் எடுக்கும்போது எடிட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா எனக்கு பதட்டமாகும். ஐயோ கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன், ஏதாவது தப்பு பண்ணியிருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் கடவுள் கைண்ட்னஸ்ல நான் இதுல எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். எந்த லூஸ் ஷார்ட்ஸ் இருக்காது, தேவையான ஷார்ட் எதையும் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ எனக்கு ஷோ கேட்கறது, திரும்பி போய் செஞ்ச வேலையை பார்க்கறது பிடிக்காது. இப்போ ஐம் அவுட் ஆஃப் ஜாப், அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அதோட நான் வெளில வந்துடுவேன். ஸோ நான் கேட்க மாட்டேன், எனக்கு என் ஷோ கேட்கறதுக்கு கொஞ்சம் பதட்டமாகும். இப்போ நீங்க சொன்னீங்க லைக் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டேன். என்ன ஒரு கொஸ்டின் தான் சொன்னேன். சொல்றா வெங்கட். பேர் மாத்தி நீங்க லைக் அந்த கதை சொல்றீங்க. பட் people who listen to it like they will recognize it. அப்போ யாராவது பண்ணி உங்ககிட்ட வந்து எப்படி நான் சொன்ன அந்த மாதிரி அதான்டா ஒரு டைரக்டர் திட்டினாருன்னு என்னடா, ஒரு டைரக்டர் ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா திட்டி, இன்னும் அவனுக்கு பதவியை அனுப்ப மாட்டான் அப்படிலாம் சொல்லி, அதுக்கப்புறம் அதை தூக்கிட்டேன் நான். சரி எதுக்கு அவர் மனசை புண்படுத்துதுன்னு சொல்லிட்டு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கிற இன்சிடென்ட். வேற யாருமே வந்து கடுப்பானது. ஒரு வாட்டி ஒரு பையன் வந்து என் ஃப்ரெண்டு ஸ்கூல்ல படிச்ச பையன், நான் லவ் பண்ண எல்லா பொண்ணையும் அவன் லவ் பண்ணிருப்பான். அதாவது எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கடைசியில் அவன் லவ் பண்ணிடுவான். ஸோ அந்த பையனை பத்தி சொன்னேன். அவன் இப்ப அமெரிக்கால இருக்கான். என்ன பத்தி தான் சொன்னேன் அப்படின்னு பெருமையா கேட்டான். ஸோ அதுதான் இன்னொரு வாட்டி ஞாபகம் வருது. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் இருக்குப்பா. ஆமா ஃபர்ஸ்ட் ரோக்கு வந்திருக்கு. தம்பி நீங்க ஒரு தெரிஞ்சு இல்லடா, அடுத்து வரேன்டா. இங்க இருந்து பேசினா கேட்க எனக்கு கேளுமா, மைக் வேணாம். ஹாய் சுனிதா. போன வாரம் தான் சொன்ன நினைக்கிறேன்.
ப்ரோ ஸோ டீப். சுனிதா என்ன கேட்டாங்க என்றால், சில நேரத்தில் நம்மளை விட்டு முக்கியமான ஆளுங்க போயிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படி கேட்டாங்க. மைக் இல்லாதனால நான் திருப்பி நீங்க சொல்றேன். You can't replace people with another person. Like ஒரு ஃப்ரெண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த கருப்பு படம் போது என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப வருஷமா என் கூடவே இருந்தது. He left. He was working for me. He was working with me and he's a friend of mine. But he left halfway. It was difficult to fill his space, but it was important because நான் ஒரு ஸ்பீட்ல ஓடுறேன். அந்த ஸ்பீட்ல அவரால் ஓட முடியல அப்படின்னும் போது எனக்கு அது எக்ஸ்ட்ரா வெயிட்டா இருந்தது. அவரை தூக்கிட்டே என்னால் போக முடியல, அவரை விட்டுட்டு போக முடியல. ஒரு பாயிண்ட்ல we decided we'll move on. இப்போ என்னால் அவரோட ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, பட் லைஃப் will throw you at different turns with different people. எனக்கு வந்து யாராவது விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எல்லாரும் மாதிரி தான் கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனால் கண்டிப்பா எல்லாருமே நம்ம கூடவே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சம் ரிலேஷன்ஷிப்ஸ், இது நாளைக்கு பர்சனல் வச்சிருந்தா இப்போ கேட்டாங்க. சம் ரிலேஷன்ஷிப் will expect us to be like, நீ முன்னாடி மாதிரியே இல்லை, நீ மாறிட்ட, நீ அப்போ எப்படி தெரியுமா இருந்த, இப்போ இப்படி ஆயிட்ட அப்படிலாம் சொல்லும்போது நம்மளால யாராலையுமே முன்னாடி மாதிரி இருக்கவே முடியாது. நான் 20 இயர்ஸ்ல இருக்கும்போது நான் வேற ஒரு பர்சனாக இருந்தேன். நான் 30 இயர்ஸ்ல இருக்கும்போது எனக்கு நிறைய டைம் இருந்தது. நான் நிறைய பேரோட லைஃப்ல போயிட்டு ரொம்ப கைண்டா 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவங்க லைஃப்ல இன்வால்வ் ஆகி என்னால் இருக்க முடியும். இப்போ வந்து நான் 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கேன். எனக்கு வந்து என்னோட லைஃப்ல இன்னும் நிறைய ப்ரையாரிட்டிஸ் இருக்கு. ஸோ 20 வயசுல இருக்கிற மாதிரி 30 வயசுல இருக்கிற மாதிரி 40 வயசுல நம்மளால இருக்க முடியாது. இப்போ அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ற ரிலேஷன்ஷிப் தங்காது, மாறிட்டே தான் இருக்க முடியும். அந்த மாதிரி தங்காம போறவங்களை பத்தி நம்ம கொஞ்ச நாளுக்கு மேல பாதர் பண்றோம் அப்படின்னா we will also still be stuck at the same place. So I don't replace people with another. ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி இன்னொருத்தர் எடுத்துக்க மாட்டேன். இப்போ கஷ்டமா இருக்குமா, I will go through the கஷ்டம். பட் அதுக்கப்புறம் திருப்பி யாராவது ரொம்ப வாவ் இந்த மாதிரி ஒரு ஆள் நம்ம லைஃப்ல வந்தாங்களே அப்படி யாராவது வருவாங்க. அண்ட் வரவங்க எல்லாருமே நம்ம என்ன நினைச்சுப்போம், அந்த யங் ஏஜ்ல நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா லைஃப் டைம் வரணும், நம்ம 2 பேரும் வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிலாம் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒரு சில ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஃபேஸ்ல இருக்கும், அது லவ், அது ஒண்டி சொல்லலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பும். அந்த ரிலேஷன்ஷிப்போட பர்பஸே அந்த ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஃபியூ இயர்ஸ் நம்ம கூட இருந்துட்டு நம்மள ஒரு விஷயம் பண்ண வச்சுட்டு போயிடும், அவ்வளோதான் அதோட பர்பஸ். அண்ட் நம்மளும் அது மாதிரி யார் லைஃப்லயாவது இருக்க முடியும். பட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு ட்ராவல் ஆல் மை லைஃப். அண்ட் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு படம் நடிக்கிறோம் அப்படின்னா அந்த படத்தில் நடிக்கிற ஆக்டரோட ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப், தட்ஸ் அபவுட் இட். அது லைஃப் டைம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறணும் அப்படின்னா அந்த ஒரு படத்தில் எவ்ரிடே 2 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணது மட்டும் பார்த்தாது. அண்ட் இவங்க போயிட்டாங்க இன்னொருத்தவங்க வருவான், அப்படிலாம் கிடையாது, தானே நடக்கும். ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வெயிட் ஃபார் சம்படி டு ரீப்ளேஸ் தட் பர்சன். நான் சொன்னல ஒருத்தர் போயிட்டாரு, என் ஃப்ரெண்டு பாதியில் போயிட்டாருன்னு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. பட் நவ் ஐ எம் அவுட் ஆஃப் இட். அவர் என் டீம்ல பண்ண ரோலை பண்றதுக்கு பால் வந்துட்டாங்க, சீம்லெஸ்ஸாக அது நடந்துருச்சு. ஸோ ஐ திங்க் நிறைய பேர் வருவாங்க லைஃப்ல, வந்துட்டே இருப்பாங்க, ஆள் வந்துட்டே இருப்பாங்க. அண்ட் வி ஜஸ்ட் ஹேவ் டு பி ஓப்பன். அண்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை மாதிரியே இவன் இருக்கணும், இவ்வளோ மாதிரியே அவ இருக்கணும், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப டீப்பா சொல்லிட்டேன். தேங்க்யூ சுனிதா. இந்த பையன் ரொம்ப நேரமா அந்த பையன் கை கொடுத்தா இருக்கான். மைக் இருக்கா அவங்ககிட்ட? ரொம்ப இங்கப்பா அவர்கிட்ட ஒரு மைக் கொடுங்க. நீ என்ன கோபிநாத் மாதிரி ஆகிட்டாங்க. மைக் கொடுங்க. அந்த தம்பியிடம் கேட்டோம், நீ தம்பியா? இல்ல அவர்கிட்ட கேட்டு வரேன்டா, செமையா இருக்க ஸ்டைலிஷா இருக்கு, அடுத்தது உங்ககிட்ட தான். ஆயிடா சேது ராமலிங்கம், ரொம்ப மாடர்ன் நேம். கார்த்தீஸ்வரனோட சேது ராமலிங்கம். வணக்கம். ஒரு டவுட்னா, சொல்றா. கருப்பு படத்துல வந்து பேபி கண்ணன் வந்து கருப்பு கிட்ட தோத்து போன மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, பேபி கண்ணன் தான் அந்த சேலஞ்சில ஜெயிச்சாங்க. நான் இப்ப என்ன சொல்லணும் உனக்கு? நீங்க கதை எழுதும் போது பேபி கண்ணன் வந்து சேலஞ்சில தோத்து போனார்னு நினைச்சு எழுதுனீங்களா இல்ல ஜெயிச்சிருக்காரு? படம் வெற்றி அடையணும் என்று எழுதினேன். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக என்று சுதந்திர தின திரைப்படமாக தொகுத்து வருகிறது. குடும்பத்துடன் பார்த்து மகிழ்வும். இப்படி ப்ரோமோ வேற பண்ணிட்டே அங்க வினிதா சொல்லுங்கிறாங்க, பாட்டுக்கு ஓனரே இங்க சும்மா இருக்கிறாங்க. வினிதா வந்து என்ன ஜீ தமிழ் நான் சொல்றேன் அப்படின்னு. வினிதா சொல்லி பர்டிகுலர் யூ கான் சே யூடியூப், யூ கான் சே ஜீ தமிழ், யூ கான் சே அடுத்து அதெல்லாம் சொல்லக்கூடாதுல்ல. நான் எதையும் நினைச்ச எழுதலப்பா. நான் என்ன நினைச்சு எழுதினேன் அப்படின்னா, நான் செம்மையா ஒரு சூர்யா சார் படம் பண்றேன், அதுல எனக்கு ஒரு செம்மையான ரோல் இருக்கு, அதான் பேபி கண்ணன், அப்படிதான் நினைச்சு நான் எழுதினேன். ஆக்சுவலா அந்த படத்துல வந்து அந்த இலையில இருக்க கருப்பு தான் வந்து உங்ககிட்ட சேலஞ்சு கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த கோர்ட்டு புதுசா போனதுக்கு அப்புறம் அங்க வர கருப்பு வேற. அப்ப நீங்க தானே சேலஞ்சு அந்த கருப்பு கூட ஜெயிச்சீங்க. இந்த மாதிரி இது நான் இப்ப வந்து கேரம் போர்டு விளையாடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மைனஸ் போட்டா நீ முதல்ல ஒரு காயின் போடணும், அப்புறம் ரெட் போடணும், அப்படிலாம் பேசுற மாதிரி இப்போ சினிமால வந்து அன்னைக்கு யாரோ டைரக்டர் தான் சொன்னாரு, யார் சொன்னாரு டூட் டைரக்டர் பேசியிருக்கும் போது,
குரூப் டைரக்டர் செம்மையா பேசுவார். அன்னைக்கு பேசும்போது சொன்னா, ஆனா சினிமால வந்து லாஜிக் வின் ஒன்ஸ், என்டர்டைன்மெண்ட் வின்ஸ் ஆல்வேஸ் டின்னர். ஓ, இன்னும் அந்த பையன் ஒரு இடத்துலயே இவ்வளோ பயங்கரமா பேசுறானே. பட் ஆனா அது கரெக்ட். எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரவே வராதுன்னு தோணுச்சு. இதெல்லாம் இப்ப படம் ரிலீஸ் ஆகி இப்ப 100 நாள்ல நீ கேட்கிற பாக்குறவங்களுக்கு தியேட்டர்ல ஜாலியா இருக்கும். ஒரு நல்ல பிகினிங், நல்ல கிளைமேக்ஸ், நல்ல இன்டர்வல், அவ்வளவுதான் நான் எதிர்பார்த்தேன். என்னடா நீ இவன் எனக்கு திரும்பி அந்த இவரா செல்ஃபி ரிவ்யூ கார்த்திக் ஐ காட் டு ப்ரூவ் யுவர் மார்வேஷன். இப்ப என்ன லாஜிக் மிஸ்டேக்? படத்துல 153 டிக்கெட்னு கேட்டீங்க, அந்த படம் தியேட்டர்லயே ரிலீஸ் ஆகலாம். ரிலீஸ் ஆகல, ஆமாம் கையை பிடிச்சி இழுப்பேன் அப்படின்ற மாதிரி எனக்கே தெரியும்டா. சும்மா வச்சேன், வேற ஏதாவது ஒரு படம் வச்சேன்னு வச்சுக்கோ, நான் நடிச்ச படமே வேற டைரக்டர் நம்மள வந்து என் படத்தை எப்படி சொல்லி அதை நம்ம படத்தையே வைக்கலாம் தான் வச்சேன். வேற ஏதாவது இருக்கா? இன்னொரு மிஸ்டேக் சொல்லிட்டா, இன்டர்வல்ல 4 ஷாட் வந்து சிஜி நல்லாவே இருக்காது, ஆனா கடைசியில மாட்டிட்டேன். சூர்யா வரவரு ஏன் அந்த திடீர்னு மூஞ்சி அப்படிலாம் இருந்தது கேக்குறீங்களா? பட்ஜெட் இல்லப்பா. வேற என்ன சொல்லு, கேட்டு தொலை. Yes, he's roasting my film. Dhruvan, he is finding all the faults. Please don't tell Anupama Chopra, okay? He thinks I'm a big character. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட்டுன்னு நீங்க பழைய படத்துல சொல்லிருக்கீங்க. நீ என்ன இதா உட்காந்துக்கிறேன், டயர்டா இருக்கா? சொல்லுதான். இந்த படத்துல வந்து சூர்யா சார் கிட்ட மூக்குத்தி அம்மன் கிட்ட மூக்குத்தி கிட்ட 3 டிக்கெட் இருக்கு வேறேன்னு கேட்பாங்க. ஸோ இந்த டைலாக் வந்து நீங்க படம் எடுக்கும் போதே சூஸ் பண்ணீங்களா இல்ல முன்னாடி எழுதும் போதே வந்து? எழுதும் போது நான் எனக்கு ஆன் தி ஸ்பாட்ல போய் எடுக்க தெரியும். ஆல்ரெடி படம் எடுக்கவே பயமா இருக்கும், பதட்டமா இருக்கும். அங்க போய் டைலாக்லாம் வேற மாத்த முடியாது, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. அனைத்தும் எழுதும் போதே கிளைமேக்ஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த கிளைமேக்ஸ் ஒண்டி நான் போய் ஒரு காந்தாரா படம் பார்க்கும்போது தியேட்டர்ல எல்லாம் ரொம்ப மெஸ்மரைஸ்டா இருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத ஒரு சாமி அந்த படத்துல வர அந்த சீனுக்கே மொத்த தியேட்டர் தமிழ்நாட்டுல ஒரு மெஸ்மரைஸா இருக்காங்க. நம்ம ஊர் சாமி, அப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாமா அப்படின்னு அந்த படத்துல இருந்து எனக்கு இன்ஸ்பயர் ஆகி அது ஒன்றிதான் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணேன். ஸோ அது நான் வந்து ஆட் பண்ணாம வேற ஏதாவது யோசிச்சு எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, எல்லாமே எழுதும் போதே இருந்தது. படம் எடுத்து முடிச்சோடனே சாயபேங்கர் எப்படி வேலை செய்யறாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறமே இந்த படத்துல ஏன்னா நிறைய டான்ஸ் ஆடுற பாட்டு இல்லை, ஸோ எல்லா ஃபைட்டும் பாட்டுல வைக்கலாம், இந்த மாதிரி கால்லாம் முன்னாடியே எடுத்துட்டோம். நீ படத்துல பார்த்தோன்னா எல்லா ஃபைட்டுமே பாட்டுல தான் வரும். ஸோ நிறைய விஷயம் முன்னாடியே எடுத்துட்டோம். இதுக்கு மேல நான் ஒரு லைன் சொன்னா கூட என்ன சொல்லுவாங்க, படம் ஓடிடுச்சு புடுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு எனக்கு அப்படி சொல்லுவாங்க. எனக்கு கால் பண்ணி என்ன யாரும் ஒன்று கால் பண்ணி 10 சட்டைக்கு ஒரு டிக்கெட் இருக்கு வரியான்ற மாதிரி தான் கூப்பிட்டாங்க. அப்படியே கூப்பிட்டாங்க. இவனுக்கு நீங்க கூப்பிட்டது தப்பு பண்ணிட்டா. இந்த கேண்டிடேட்டை நோட் பண்ணிப்பாங்க. உன் பேர் என்ன? சேதுராமலிங்கம். சேதுராமலிங்கம். இருடா உனக்கு இருக்குடா. உனக்கு எங்கேந்திரா வர நீ? என் ஊர் வந்து நீலகிரி. டெல்லியா? நீலகிரி. நீலகிரி. நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர். கூடலூர். இப்போ இங்க சென்னையில காலேஜ் படிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க கொஞ்சம். ஸோ உங்ககிட்ட பேசுனதுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூடா. 45 மினிட்ஸ் கேள்வி கேட்டிருக்க நீ. வாப்பா அங்க சவுப்பு சட்டை. வாப்பா தம்பி, இந்த ஜாக்கெட் போட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கியாப்பா? மழைனால போட்டு வந்தியா? ஆமா சார். உன் பேரு? தனுஷ். தனுஷ் சிம்பு. அந்த சின்ன பையன் அதை சொன்னப்பா. சொல்லுப்பா. ஹாய்ப்பா தனுஷ். என்ன பண்ற நீ? என்ன சார்? என்ன பண்ற? நான் சிஏ இன்டர்மீடியேட் பண்ணிட்டேன். அதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன், எப்போ முடியும்னு தெரியல. நம்ம சிஏ படிச்சாலே போதும், அதுக்கப்புறம் அவள் தான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன். பொறுமையா பண்ணு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைக் நான் உங்களை வந்து 92.7ல இருந்து நான் கேட்டுட்டு இருக்கேன். Sorry bro. அதனால தான் 92.7ஓட முடிச்சிட்டேன். Yeah, correct. Very clever. You will get one more goodie bag. Yes sir. So like நீங்க இவ்ளோ வருஷமா கேட் கீப் பண்றீங்க, ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுங்க சார். பாட்டில் தண்ணிலாம் ஓபன் பண்ணி ஒரு வாட்டி அவரே குடிச்சு கொடுத்தாரு. தேங்க்யூ சந்தோஷ். சொல்லுங்க. இவ்வளவு வருஷமா நீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி வச்சிருப்பீங்க கேட் கீப் பண்ணிட்டு, அது ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். யார்கிட்டயும் சொல்லாத ஒரு கதையை உங்ககிட்ட சொல்லணுமா? If you are okay with it. I'm not okay. Why will I share my secret now? No. சீக்கிரட்டா சொல்லணுமா? கூச்சமா இருக்கும்பா. Okay, something which is harmless, like harmless what? Only if it is harmful, then I will keep secret. Harmless means already a lot of place I would have told. தெரியல, எனக்கு டக்குன்னு கேட்கும் ஞாபகம் இல்லை. இந்த ஷோ நடுவில் ஏதாவது ஞாபகம் வந்து நான் சொல்றேன். சீக்கிரம். என்னப்பா ஷோ முடிச்சு தனியா வந்து கேட்குறியா? அந்த பையன் கூலிங் கிளாஸ் எப்படி வேணும்? வாங்க, இந்த கேள்வி எனக்கு பிடிக்கல. வாமா
கமான் மாதிரி அதை அனௌன்ஸ் பண்ண அடுத்த ஹாஃப் அன் ஹவர்ல மதுரையில ரோட்ல இருந்து ஒரு வீடியோ போட்டேன், இந்தியா சூப்பர் ஆகும், நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள்லயே தெரிஞ்சிருச்சு, ஐயோ இவ்வளவு பேர் கஷ்டப்படுற, சாரிங்க நான் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு. இப்ப சாரிங்க நான் தெரியாம சொல்லிட்டேன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா நான் வந்து 10 நாள்ல டோன்ட் பேனிக் அப்படின்னு சொன்னதை வச்சு இப்போ வரைக்கும் நவம்பர் 18 நினைக்கிறேன் அதை அனௌன்ஸ் பண்ணது, 16 18 தெரியல, இப்போ வரைக்கும் வருஷம் அடிக்கிறாங்க. நவம்பர் 16 என்ன வெட்டிங் ஆனிவர்சரி ஞாபகம் சொல்றேன். அந்த கருத்து சம்பவத்தை நான் மறக்கணும், அதை எனக்கு ஞாபகப்படுத்தாத. எனக்கு அதுதான் இப்ப என்ன ஏதாவது கலாய்க்கிறாங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா எனக்கு அந்த இதுதான் ரொம்பவே தெரியாம சொல்லிட்டேன்டா. நான் உண்டியா சொன்னேன், டெண்டுல்கர் சொன்னாரு, எல்லாரும் ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய ஆளுங்களும் போயிட்டு போட்டாங்க. நான் வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அமைதியா போயிருக்கலாம். நடுவில் இருக்கு என்ன கூட்டமா இருக்கும், அப்படியே டோன்ட் பேனிக் அப்படின்னு ஒரே அடி. எவ்ரி இயர் வாங்குற கொஞ்சம் எப்படியா இன்ஃபுளுசர் சொல்லி பண்ணான்னு சொல்ற தம்பி. ரெண்டாவது கொஸ்டின் என்னப்பா? செகண்ட் क्वेश्चन கொஞ்சம் டீப்பா இருக்குங்க. அப்ப எனக்கு தேவையில்ல, அவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, நீ செகண்ட் கொஸ்டின் யோசிச்சு வேற கேட்பியா? இல்ல இல்ல டீப்பா எடிட் கூட பண்ண முடியாதுடா, ஏன்னா இவ்வளவு பேர் பாத்துக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல. இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ஈகோ கிரியேட் ஆகும். சோ அண்ணா 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 இல்ல ஈகோல இல்ல எல்லாருக்கும் இது இருக்கும், ஓகேவா? சோ லைஃப் வந்துட்டு ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரும்போது தலையில தட்டி இல்ல நீ இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோத்துட்ட அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது எப்படி இல்லை? எனக்கு அப்படிலாம் வந்ததே இல்லை. நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்டே இல்லைன்னு தோணும். சரி படம் ஓடிடுச்சு, அப்புறம் அப்ப நான் பெரிய ஆளா அப்பெல்லாம் சொன்னா எங்க வீட்லயே எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ், அது சினிமால மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே பீப்புள் டேக் தெம்செல்ஃப் வெரி சீரியஸ்லி. நம்ம எல்லாருமே அவ்வளவு முக்கியமான ஆளுங்களே கிடையாது. நம்ம உலகத்தை காப்பாற்றினாலும் இந்த உலகத்தை யாரோ ஒருத்தர் காப்பாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்தை கருத்து சொல்லனாலும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எல்லாருமே நம்மளோட ரொம்ப செல்ஃப் இன்டெலிஜென்டா நம்ம இல்லைன்னா அந்த இடத்த என்ன பண்றது, ஐயோ நம்ம இவ்வளோ அப்படின்னா எதுவுமே கிடையாது. நான் ஒரு இதே மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஸ்கால் பண்ணும்போது மம்முட்டி சாரோட ஒரு இன்டர்வியூ 100 வருஷத்துக்கு அப்புறம் உங்களை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், என்னது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு. ஆமா ஆக்சுவலாக எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? இப்போ தியாகராஜ பாகவதர்ன்ற ஆக்டர் தான் தமிழோட சூப்பர் ஸ்டார். இப்போ நம்ம ஜென்ரேஷனுக்கு அவர் பேர் தான் தெரியும், எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, பட் பேர் தான் தெரியும். என்ன தெரியும்? ஏன்னா டைம் ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐம் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன், நோபடி இஸ் தட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி நான் என்ன இம்பார்ட்டன்டாக நினச்சிட்டு அது போதே எனக்கு ஓகே, எனக்கு எதுவுமே இருந்ததுன்னா ஜெயிச்சு சமைச்சாலே எனக்கு ஹாப்பியாக இருக்கு, ஷூ வாங்கிப்பேன், அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? நீ இப்போ நான் யாரோ ஒரு பெரிய ஆக்டர், ஓகே, அவர் வந்து ஒரு ஃப்ளைட்டில் வந்து என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து பொள்ளாச்சியில் ஒரு பெரிய அந்த எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு ஆள், கோயம்புத்தூர் ஃப்ளைட்டில் வந்து அவர் உட்காந்துருக்கிறார், வயசானவர். இந்த பெரிய ஆக்டர் வந்து ஐயா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஊர்லலாம் வந்து நான் ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படி கேட்டாங்க. உடனே அவர் வந்து பொள்ளாச்சியில் இருக்கிற அந்த அங்கிள் வந்து ஃபுல்லாக பேசியிருக்கிறார், எல்லாமே சொல்லி பேசிட்டு ஒரு 1 hour ஃப்ளைட்லேருந்து இறங்கும்போது தம்பி நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவருக்கு இவர் யாருன்னே தெரியல. ஸோ இவர் வந்து என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா இப்படி கேட்டதில் என்னோட ஈகோ ஷேட்டர் ஆச்சு அப்படி சொன்னார். ஸோ நம்ம அவ்வளோ முக்கியமே கிடையாது. இப்போ இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னா எங்கே அவ்வளோ பெரிய, கொஞ்ச நாள் கழிச்சு ஜெர்மனியில் போங்க, யாரும் உங்களுக்கு தெரியும், பக்கத்து ஊர்லேயே யாருக்கும் தெரியாது. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ். யூஸ் டு டேக் ஒன்ஸ் அப்பான் அ டைம். நீங்கள் சொன்ன இந்த 2015-16 அந்த டைம்ல நம்ம தான் உலகத்தை காப்பாற்றணும்னு சொன்னோம். ஆக்சுவலி நம்மளை சுற்றி இருக்கிற உலகம் இருக்குல்ல, அதுல ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம நல்லா காப்பாற்றினா போதும். இப்போ என்னோட ஆஃபீஸில் ஒரு அக்கா ஒர்க் பண்றாங்க. இப்போ அவங்களோட குழந்தைய படிக்கிறதுக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னா அதுதான் என்னோட உலகம். அந்த உலகத்துல இருக்கிற ஒருத்தர் அடுத்த ஜென்ரேஷன் வந்து பெட்டர் வேலைக்கு போவாங்க, செமையா வேலை செய்வாங்க, அந்த குடும்பத்தை. ஸோ நான் ஒரு ஃபேமிலியோட ஃபார்ச்சூன் என்னால் மாற்ற முடியுது, அவங்களுக்கு படிப்பு கொடுக்கறதுக்கு என்னால் ஒரு டூலா இருக்க முடியுதுன்னா அதுதான் இந்த சேஞ்ச் தட் ஐ கேன் மேக். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மை செல்ஃப் டூ சீரியஸ். அதனால எனக்கு அதெல்லாம் மண்டையில் ஏறினதில்லை, ஏறாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய கேட்பாங்க. இந்த பக்கம் வேணும் இருது. ஹாய்னா வித்து நாட் யூ, சம்மன் பிஹைண்ட் யூ. டக்குனு பயந்துச்சாரு. ஹாய்மா, நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எஸ்மா, உன் பேரு? ஆஃப் பண்ணாங்க, ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. மகேஸ்வரி. ஹாய் மகேஸ்வரி. எப்பவுமே வந்து நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஆமாங்க நமக்கும் இப்படிதான் அந்த ஃபீல் வந்து எப்பவுமே எங்களுக்கு இருக்கும். இது எப்படி நீங்க அச்சீவ் பண்றீங்க? அது எல்லாருனாலையும் முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நீங்க எப்போ என்ன சொன்னாலும் அது எனக்கு வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல எனக்கு கனெக்டடாவே இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி உங்களால அச்சீவ் பண்ண முடியுது? ஆக்சுவலா யோசனை ஆமாம்ல அப்படின்னு எனக்கு இருக்கு. தெரியலையே, எனக்கு தெரியல, நிஜமாலே இதுக்கு ஆன்சர் தெரியல.
நம்ம 2 பேரும் ஒரே லைஃப் தான். எனக்கு வந்து இந்த அதாவது சினிமாவில் நடிக்கிறவங்க ப்ராபப்ளி வந்து ஒதுங்கி இருப்பாங்க, பெரிய செலிபிரிட்டி. நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு இங்கே வரல, நான் ஜாலியாக எங்கள் மீடியாவில் வேலை கிடைச்சிட்டு நான் வந்தேன். அண்ட் ஐ ரிமைன் த சேம் பர்சன். அதனால எனக்கு தெரியல, எனக்கு டிஃபரன்ஸே தெரியல. அப்படியா அப்படின்னு தான் இருக்கு. அன்னைக்கு நான் ஒரு ஸ்கூலுக்கு போகும்போது வாட்ரா சுதீப் அப்படின்ற எல்லாம் கை தட்டுவாங்க. வாட்ரா சுதீப்னா ஒரு மீமா அது எனக்கு மீன்னே தெரியாது. என் பையன் என்ன சொல்லுவான், வாட்ரா சுதீப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பார்த்தா ஒரு மீமா இல்லைன்னா, அண்ணா நீங்க என்ன ஜென்சியோட சம கணக்கில் இருக்கீங்க, நான் என் பையனோட விளையாடுவேன் லெப்ரான் அப்படின்னு தலையிலேயே வந்து தட்டுவான். ஸோ நான் இதை வெளில போய் சொன்னா வந்து, ஓ இவன் வந்து பயங்கர கனெக்டட். மேபி ஐ லீட் அ வெரி நார்மல் லைஃப், மேபி பிகாஸ் ஆஃப் தட். நான் நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுப்பேன், ஷூலாம் வாங்கி போட்டுப்பேன், கண்ணாடிலாம் போட்டுப்பேன். பட் ஆனால் எனக்கு சாதாரணமாக ஜாலியாக இருக்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டத்துலலாம் சொல்ல, ஜாலியாக தான் இருப்பேன். எல்லா ஊருக்குலாம் போவோம், எல்லாம் சுற்றுவேன். பட் எனக்கு என்னோட லைஃப் வந்து நீங்க மாசம் 50,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கூட என்னால் ஜாலியாக இருக்கும். ஏன்னா இப்படிதான் இருந்திருக்கு. இதுக்கு மேல நீங்க என்ன விட்டீங்கன்னா எனக்கு பதட்டமாகும். ஒரு நாள் போய் பைசா ரோட்ல சாப்பிடலாம், டெய்லி வீட்டில் இருக்கிற அந்த சாம்பார் சோறு தான் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதனால தான் மேபி அந்த கனெக்ட் பண்ணுது. ஆனா இப்ப என்னோட இல்ல என்னோட இப்போ லைஃபோட ஒரு கோல்னு வச்சாலே உங்க டைலாக் நான் வந்து ரியல் லைஃப்ல சொல்லணும் அப்படின்னு 10 லட்சம் ரூபாய்லாம் ஒரு பணம், அந்த டைலாக நான் ரியல் லைஃப்ல சொல்லணும்ன்றது என்னோட ஆசை. அண்ட் அந்த டைலாக் வந்து நீங்க சொல்லணும்னு சொல்லி இவரே ரெக்வெஸ்ட் பண்றாரு. நானும் வரணும். ஆமா, அந்த டைலாக் வந்து நீங்க நீங்க இன்ஃப்ளூயன்சரா மகேஸ்வரி? ஏன்னா சைட்ல நீ பேச பேச அவன் எத்தனை இருக்கான். இன்னும் இந்த ஷோல இது வரவே இல்லையே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வருதுன்னு பார்த்தேன். 10 லட்சம் ரூபாய் ஒரு பணம் அதுவா? சரி சொல்றேன், இப்போ சொல்லிட்டேன். வீடியோ எடுக்கும்போது கூச்சமா இருக்கும், சரியா இருக்கு. அதனால சொல்றேன், இந்த பக்கம் வந்துடலாம். தேங்க்யூ மகேஸ்வரி, தேங்க்யூ ஸோ மச். யாரு நீ? கிடையாது, அவனை முடிஞ்சிச்சு சான்ஸ். கேளுமா ஃபர்ஸ்ட் ரோல். உங்களுக்கு ஏதாவது தண்ணி ஏதாவது இருக்கா பக்கத்துல குடிக்கிறதுக்கு? எத்தனை கொடுக்க சொல்லலாமா? இருக்கு, கொடுத்துருக்காங்க. அங்க யாரோ ஒருத்தர் இல்லவே இல்லை என்ன அப்படின்னு சண்டை போறதுக்கு ரெடி ஆறாங்க. அவங்களுக்கு தண்ணி கொடுத்துருங்க. ஒரு வீடியோ போட்டு போறாங்க. நேற்று ஹாரி ஜெயராஜ் கான்செப்ட் போட்டு எல்லாம் அழுக்கு ஷோ போட்டாங்க. இவங்க போட்டு போறாங்க. சொல்லுமா, உன் பேரு? சித்ரா. ஆயினா ஆயினா. எனக்கு வந்து உங்களோட பாட்காஸ்ட் மைக்கு பக்கத்துல வச்சு சொல்றாங்க. எனக்கு உங்க பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்க பாட்காஸ்ட் பண்றேன் அது நான் எல்லாம் கேட்குறாங்கன்னு இல்லாம எனக்கு வந்துட்டு நீங்க ஏதோ வாய்ஸ் நோட் அனுப்புனீங்க, அந்த மாதிரி ஒரு பர்சனல் கனெக்ட் எப்பவுமே இருக்கும். ப்ரொடக்ஷன் கால் டு வீக். அந்த மாதிரி நீங்க யூஆர் டாக்கிங் டு மீ ஆஸ் அ பர்சன், அந்த மாதிரி தான் தோணும். ஹவு டு யூ டிசைட் திஸ் இஸ் த ஃபார்மேட் யூ வாண்ட் டு டூ? பிகாஸ் when you look at other podcasts, இப்போ ராஜ் சர்மானா ஒரு கெஸ்ட் எடுத்துட்டு வந்து 1 hour போடுவாங்க. பீர் கைசிஸ்டன் ஒரு 1 hourக்கு இந்த மாதிரி கெஸ்ட் ஃபெச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த பாட்காஸ்ட்னாவே ஒரு 2-3 பீப்புள் வந்துட்டு தே டாக் அபவுட் சம்திங் ஃபார் ஹார்ஸ். அதான் பாட்காஸ்டோட ஃபார்மேட்டாகவே இன் ஜென்ரிக் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லாம இந்த ஃபார்மேட் தான் நீங்க எப்படி சூஸ் பண்ணுங்க? யாரும் தெரியாது. இந்த வாரம் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்து பேசுறது வந்து எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது என்ன, இது எல்லாரும் தான் அதை பண்றாங்க. 2 பேர் சோஃபா செட்டை போட்டு ஆப்போசிட்ல உட்காந்து பேசணும்னா அப்படியா ஈயோ அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் ப்ரிட்டென்ஷியஸா ஃபீல் ஆகும். ரெண்டாவது, நான் மொத்தம் 20 நிமிஷம் கூட பேச மாட்டேன். 15 20 நிமிஷம் பேசுவேன். ஐ ஹாவ் சோ மச் டு சே and I wanted to be in this space because I want to talk to you. When I talk, I don't talk to a group. I talk to one person. நான் தனியாக அப்படி பேசுறது தான் என்னடா வீடியோ பேசினே நீ ஒன்றுதான்டா இதுவா கவரேஜ் எப்படி பண்ணலாம்னா பேசினால அப்பதான் யூடியூப்ல போவேன். சாரி இந்த மசில் மெமரி. ஸோ எனக்கு வந்து இதுதான் தெரியுமா, நான் ஃபார்மேட்டே மாற்றல. எனக்கு வந்து ஸ்டேஜில் போனாலும் கேம் விளையாட சொன்னா ஒரு 3 கேம் வச்சிருக்கேன். 20 வருஷமா அதே கேம் தான் விளையாடுறேன். பிளம்பன் கிரீம்பன் பண்டு தப்பலாம் ஒரு கேம். இப்போ என் குழந்தைங்களே காரி துப்புறாங்க. அதனால தான் ஸ்டேஜ்லாம் போய் கேம் விளையாடுறது விட்டேன். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்போ இந்த பிரபாகர் கேட்டாரு, படி புது சீசன், இந்த சீசன்ல நம்ம என்ன எதுவும் பண்ணலங்க, அதே அதே சாதான் மியூசிக் வந்து சாயப்பையன் கிட்ட கேட்டு தனியாக வாங்கிட்டேன். அந்த அத்தத்தில் ஒரு பாட்டுல இருந்து எடுத்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பச்சை சட்டர் மியூசிக் பை சாய் அப்பையன். என் படத்துல இருக்கிற மியூசிக்கை பெண் மியூசிக்ல பேசி ரைட்ஸ் வாங்கி அவர் கொடுத்தாரு. ஸோ அதுதான் யூஸ் பண்றேன். மற்றபடி புதுசா எதுவுமே இருக்காது. இதுக்கப்புறம் அடுத்த சீசன் ஆரம்பிக்கும், அடுத்த படம் பண்ணிட்டேன்னா அதுல இருந்து மியூசிக் எடுத்துக்கணும். தவிர நான் பேசுவேன், நீங்க கேட்கணும், நீங்க கேட்பீங்க, நான் பேசுவேன், அவ்வளவுதான். அதுவே போதும் இல்லைன்னா வேற யாராவது கூப்பிட்டு பேச கேட்டா ஆர்சல் ஓனர் அவர் கூப்பிட்டு வந்து ஹெல்த் அட்வைஸ் எடுக்கிறியா? அவர் அப்போ நான் பார்ப்பேன் அவரோட பாட்காஸ்ட்ல. அப்புறம் இன்னொருத்தர் ஃபினான்ஷியல் அட்வைஸ் எல்லாம் கொடுப்பாரு. அவர் யாரு? ஆனந்த் சார் கூப்பிட்டு பேச கேட்டா 4 எபிசோடு இல்ல வேணா
ஆ? எனக்கு வந்துட்டு உங்களோட பாட்காஸ்ட் ரொம்ப பிடிச்சது. உங்களோட சைல்ட்ஹுட்னு ஸ்டாண்டர்ட் சம்மர் லீவ் இந்த மாதிரி சொல்லும்போது எனக்கு அவங்க அந்த சம் பார்ட்ஸ் ஞாபகம் வருது அப்படி ஆகும். ஆ. நீங்க வந்து ட்ரிப் பண்ணி சொன்னேன். நான் எங்க வீட்லயும் ட்ரிப் பண்ணி தான் நீ பேசினே இருக்கும்போது மிருதம் குத்தா வாசிருவோம் போல இருக்கு. சப்பக்கு 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 சப்பக்குன்னு. ஆ, சொல்லுமா. அந்த அதே வந்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. அப்படியே பண்றவன் அதே சைல்ட்ஹுட் பாரு. நான் அடுத்த எபிசோடுக்குள்ள கதை இல்லைன்னா சின்ன வயசுல இருந்து எடுத்துருவேன். இதே மாதிரி தான் 7வது படிக்கும் போது ரெசனேட் ஆகுதா? இதுக்கப்புறம் you have changed as a person obviously. Yeah, நீங்க very பாப்புலர் ஆயிட்டு இப்போ வேற லைஃப் லீட் பண்றீங்க. பட் உங்களோட சைல்ட்ஹுட் டேஸ் தான் வந்துட்டு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகும். அதை ஒரு பர்சன் சொல்லும்போது ஓகே ஐ எம் நாட் ஏலியனேட்டட், ஐ எம் ஒன் அமௌங் யூ. இஃப் ஐ வாஸ் லைக் திஸ் இன் மை சைல்ட்ஹுட் there is a possibility I can grow like this. It's about my decision. எனக்கு அது ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தேங்க்யூ. அப்ப நீட்டு மொழிக்கே சொல்லிட்டேன். நன்றி. இந்த ஸ்பாட்டிஃபை இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆள் யாரா கூப்பிடலாம்? அசீஸ். அசீஸ் சொல்லுங்க. அசீஸ் அது சொல்லியா? பக்கத்துல க்ளோஸா நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறவங்க. ஆக்சுவலா வந்து இதனால இந்த ஸ்டேஜுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. இல்ல கம்பெனி இல்ல கிளம்பு. எப்படி சொல்லணும்னா நான் நிறைய விஷயங்கள் வந்து இது வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஓகே சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. நான் நிறைய எடுத்திருக்கேன். இது வந்து கடன் கொடுக்கறத பற்றி நான் பேசியிருந்தேன். ஒரு 500 அப்படி ஒன்னாலும் அவ்வளோதான் முடியும்னா அவ்வளோதான் கொடு. இல்லை அந்த மாதிரிலாம் சொன்னது வந்து எனக்கு வந்து ஒரு பிரதர் வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. நீ நிறைய கடன் கொடுப்பியா? எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடு. கேட்டோடனே கொடுக்குறாங்க. என்னடா டிசி படத்துல ஒரு லோகேஷ் அந்த படத்துல யாரு என்ன எழுதி கேட்டாலும் அவன் பண்ணுவான். சூப்பர் ராணியா. அப்புறம் நிறைய வந்து செட்பேக்ஸ் இருந்தாலுமே அது வந்து எப்படி வந்தது நம்மளே செல்ஃப் அசஸ் எப்படி பண்ணிட்டு இருந்ததுன்னா அதே கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட இருந்துதான். ஸோ நீங்க வந்து பேசுவான். என்னடா அவன் பாட்டு பாடி பிராக்டிஸ் வச்சு சூப்பர் சிங்கரா அவன் பேசுவான். நீ சொல்றத பார்த்தா எழுதி கொடுத்து பேச வந்த மாதிரியே பேசுறியாடா? ப்ரிப்பேர் பண்ண வேணாம், பரவாயில்ல. அது ரொம்ப எனக்கு ரிலேட் ஆச்சு. இப்போ வந்து அதே மாதிரி உங்க மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நிறைய பேசிருக்கீங்க. அதுதான் என்ன லைக் கூட மீட் பண்ண வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நீ மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கியா? வாவ், ராக்கிங் ப்ரோ. சூப்பர். காட் பிளஸ் யூ அசீஸ். போதும், இதுக்கப்புறம் I don't want to put you on the spot. Thank you அசீஸ். பையனை என் வீட்டு வாசல்ல வந்து அடிக்கிறியா? பார்த்தா முக்குந்த 2 அடி தான் அடிச்சாரு. அதுக்கப்புறம் என்ன ஒரு 7 அடி கும்முன்னு கும்புறாரு. அவர் அப்பா அடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பையனை சேர்ந்து அடிக்கிறான். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் பரும்பு தலையை குஞ்சிட்டு போனோம் அப்படின்னு அந்த முக்குந்து பார்த்து அப்பதான் தெரிஞ்சு முக்குந்து ரவுடி எல்லாம் கிடையாது போல இருக்கு அப்படி. ஏன்னா முக்குந்து என்ன நிறைய வாட்டி அடிச்சு பெரிய ரவுடி பிம்பத்துல. ஸோ இது ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி காலேஜ்ல நானும் ஒரு சீனியரும் ஒரே பொண்ணு லவ் பண்ணேன். சூப்பர். யூ நோ ரெஸ்ட். யா இது வெரி பேட். நாட் லைக் தட் அண்ட் ஆல். காலேஜ் ஏய் வாட் தட்ஸ் ஆல். அந்த பொண்ணு அடிச்சாங்களா? ஏய் என்ன அடிச்சாங்கடா? என்னடா நீ டிசி கேண்டிடேட்டா? என்ன அடிச்சாங்கடா தம்பி? ஒரே அறை. அதுக்கப்புறம் நான் கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அந்த அடிவாடியில வச்சுதான் அந்த பொண்ணு திருப்பி அவங்க என்ன லவ் பண்ண. ஸோ நான் தான் வின். சீனியர் லாஸ் அண்ட் ஐ won. Yeah. So 2 times I got hit and I hit many times. That also I have done. Yeah. வேற யாரா கேட்பாங்க அந்த கொஸ்டின் வேற யாரா கேட்பாங்க. அது அப்ப சொல்றேன். சூப்பரா. நீ தானே கரெக்டா டைம் ஃப்ரேம் கருதி கரெக்டா கேள்வி கேட்கலாம். ஆமா ஹாய்மா. பிளாக் ட்ரெஸ் நீங்க தான். 2 பிளாக் ட்ரெஸ் ஆள் மாறாட்ட போட்டி. நீங்களும் தான் இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபர்ஸ்ட் இவங்களை கூப்பிட்டேன்னா ஹாய்மா நீ தான் ஒன்னதான் பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் அவங்க வாய்ஸ் மைக் கொடுங்க. கணிதம் உங்களுக்கு ஹாய் அப்படின்றாங்க. இருங்க மைக் வரும். You want anything to drink? Have to be nice to our guest. Spotify, you are the host actually. Hi ma. Hi na, என் பேர் ஷாரன். Sharon, good morning. Good evening. Yeah, Sharon, hi. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இன்னும் ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிற பச்சை சட்டை எபிசோட் எது? ஏன்?
இன்னும் ரிலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்னும் ரீச் ஆகணும். அப்பெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. அண்டர்ரேட்டட். I don't think anything is underrated. I don't think anything is overrated. I feel the moment I upload a show, the moment I release a film, my job is done. I don't see how much it performs. If it performs really well, I'm happy. But நான் போயிட்டு பார்த்துனே இருக்க மாட்டேன். எவ்வளோ பேர் கேட்டாங்க. இது இப்போ இல்லை, நான் கிராஸ் டாக்னு ஒரு ஷோ பண்ணி அது வைரல் ஆகும் அந்த டைமில். அப்போவே நான் எவ்வளோ பேர் கேட்டாங்க, அது ஃபேமஸ் ஆச்சுன்னா அது திருப்பி எனக்கு வரும், யாராவது எனக்கு அனுப்புவாங்க. ஸோ அது மாதிரி எனக்கு அந்த நம்பர்ஸில் இன்னும் ரீச் ஆயிருக்கணும். எனக்கு இதுவே ரிக்ரெட்டே இல்லைம்மா, நிச்சயம் இது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்ல அப்படி இல்லை. எனக்கு அந்த மாதிரி எப்பவுமே இருந்தது இல்லை. படம் இப்போ கருப்பு எடுத்தோம் அப்படின்னா அந்த மொமெண்ட் இட் இஸ் அவுட் இன் தியேட்டர்ஸ், மை ஜாப் இஸ் டன். நான் அதுக்கப்புறம் ப்ரொமோட்லாம் பண்ணுவேன். ஆனால் அது எவ்வளோ காசு வசூலி வைக்கிறது அதெல்லாம் என்னோட வேலை கிடையாது. அது என்னால் யாராலையுமே பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலை பண்ணுறோம், அந்த வேலை ட்ரூவாக பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தான். அதுக்கு மேலே ஐ டோன்ட் திங்க் ஐம் வெரி சீரியஸ் அபவுட் வாட் ஐ மூவ் ஆன். அந்த எபிசோட் வந்துருச்சுன்னா அடுத்த எபிசோட். அண்ட் நம்ம ஒரு இடத்துல தங்காமல் போயிட்டே இருக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இப்போ நான் சொல்றது வந்து அந்த ரோஜர் பெட்டர் வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஸ்பீச் கொடுத்துருப்பார்ல, அதை பார்த்துருக்கீங்களா தெரியல. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் லைஃப்ல நீங்கள் பார்த்துருக்கீங்க 10 பாயிண்ட்ஸ் போய். ஸோ ஒரு பாயிண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அது சீக்கிரமாக தோக்குறோம். அடுத்த பாயிண்ட் நீங்கள் சீக்கிரமாக மூவ் ஆகும்போது தான் யூ வில் மூவ் ஃபாஸ்டர், யூ வில் வின் கேம்ஸ், யூ வில் வின் மேட்சஸ், யூ வில் வின் சாம்பியன்ஷிப். ஸோ ஐ மூவ் ஆன் இமீடியட்லி. ஒரு எபிசோட் முடிஞ்சதுக்கு அப்புறமே அது ஓவர் ரேட்டடா அண்டர் ரேட்டடா தெரியாது. இஃப் சம்படி டேக் சம்திங் அவுட் ஆஃப் இட், ஐ திங்க் ஐ வின். அந்த எபிசோடோட பர்பஸ் யாரோ ஒருத்தர் கனெக்ட் ஆகலாம், நான் பேசுறது ஏதோ ஒருத்தருக்கு லைஃப்ல வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ரிலேட் ஆகலாம், அவங்க பண்ண போற தப்பை ஸ்டாப் பண்ணலாம், இல்லை தப்பு பண்ணாம பரவாயில்ல தப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க தைரியம் கொடுக்கலாம். ஸோ இட் கேன் டூ சம்திங் டு சம் லைஃப். ஸோ இட் இஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ் ஃபார் மீ, டெஃபினெட்லி நாட் வித் ரெஸ்பெக்ட் டு பச்சை சட்டை. ஓகே, நான் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஷாரன். வாடா. ஏற்கனவே கேட்டியா? இல்ல சூப்பர்ப்பா. புருவத்துக்கு என்ன ஆயில் போடுறேன்னு சொல்லு. ஆட்டோமேட்டிக்கா வருது. ஆட்டோமேட்டிக்கா எனக்கு போகுது, எனக்கு வருது. உன் பேரு? அதிசயராஜ். திருநெல்வேலியில இருந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தியா? இல்ல சென்னையில ஒர்க். அப்படி சொல்லக்கூடாதுப்பா, இவ்வளவு பேர் எடுக்கிறாங்கல்ல. ஆமா, நான் இந்த ஈவெண்ட்டுக்காக தான் வந்தேன். வாட் இஸ் திஸ் ப்ரோ, யூ ஆர் டெல்லிங் ஆல் ட்ரூத் அண்ட் ஆல். சொல்ல அதிசயராஜ். 24ல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். ஓ, 24ல ஒன் டே வந்து நான் ரேண்டமா உங்க பாட்காஸ்ட் கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க ரெண்டல் வீட்ல இருக்கும்போது பேசிட்டு இருந்தீங்கல்ல, நம்ம ஒரு மரம் வச்சிருந்தோம், அடிக்கடி போய் பார்ப்போம். அந்த இதை பார்க்கும்போது என்னோட ரிலேட் ஆச்சு. ஸோ நான் அப்படி பார்க்கும்போது இதுக்கப்புறம் இதையும் பார்ப்போம், எல்லா எபிசோடையும் பார்க்கும்போது 4ஆம் இடத்துலேருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ அங்கேருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்து சரி இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு இன்னைக்கு 2 days பிஃபோர் இது ஸ்பாட்டிஃபைலேருந்து ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. டக்குனு ஓப்பன் ஆகி பாட்டு கேட்கும்போது வந்துச்சு. டக்குன்னு பார்த்தா உங்கள் இது மீட்டப் ஒன்று வைக்கிறீங்க அப்படின்ட்டு சடனாக இங்கே வந்துட்டேன், ஓடி வந்துட்டேன். இப்போ என்ன இது நல்லா இருக்கே, அல்பா வாங்கிட்டியா? இல்லைண்ணா, இல்லை நாளா கடையில இல்லை. சரி, ஏதாவது கேள்வியா? 4 கேள்வி வச்சிருக்கேன். 4 கேள்வி. அப்ப நீ ரிஜெக்டட். 1 கேள்வி அலோட். உனக்கு எது கேட்கணும்னு சொல்லு. பஞ்சம் எப்ப காட்டுவீங்க? ரிஜெக்டட். அடுத்த கேள்வி. அந்த மரத்தை எப்படி பாத்தீங்க லாஸ்டா? ஒரு 15 நாள் முன்னாடி பாத்தீங்களா? அப்ப அது எங்க வீட்டு பின்னாடியே இருக்குப்பா. ஒரு நீங்க மாறிட்டீங்கன்னு சொன்னீங்களே. ஆமா பாய்ப்பா, பழைய வீட்டு பக்கத்துல புது வீடு வரக்கூடாதப்பா. இப்ப இருக்கிறது தியாகராஜ தேட்டர் பின்னாடி, அப்ப இருந்தது ஆர்டிஓ ஆபீஸ் பின்னாடி. ஒரு 10 நிமிஷம் போனா வந்துடும். இப்ப ஆமா பாத்துட்டேன் 2 வாரம் முன்னாடி. 3வது கேள்வி. பிறகு சவுத் சங்கத்துலாம் பேசுறீங்க, மேபி எதிர்பார்க்கலாமா? ஏன்னா அவர் ஷோல இன்டர்வியூக்கா அடுத்த படம் ப்ரமோஷன் வேணா வரும். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். LKG recreation. LKG recreation what? You are asking me to be in politics? Yes. Do you think there are enough more people already in politics? You want me also to join? No! Rejected! என் ஃப்ரெண்ட் பேர் பாலாஜி தான். அவனுக்கு கொடுத்தா அவனான நிக்க எலெக்ஷன்ல. இல்ல அவனுக்கே தெரியாது, சஸ்பென்ஸ் தான் எனக்கு வந்தா அவனுக்கே சர்ப்ரைஸ். அவனை கூட்டு வந்து ஒரு சண்டே உட்கார வச்சுட்டு என்கிட்ட இந்த கேள்வி வேற நீ கேக்குற. இல்ல நான் சண்டே சும்மா தூங்கிட்டே இருப்பேன். என்னடி கூட பேசிருக்க? நாளைக்கு கேள்வி என்ன? அதனால கூட்டு வந்திருந்தேன். ஸோ பார்த்து ரொம்ப ஹாப்பினா. தேங்க்ஸ் ஸ்பாட்டிஃபை டீம். ஓ வாவ், அங்க ஒரு ஐஸ். ஓகே அதிசயா, தேங்க்யூ ஸோ மச். உங்க டீமை மீட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பஞ்சு மிட்டாயை நான் காமிக்கவே மாட்டேன். கடைசியா அப்போது ஒரு ஆளு எனக்கு தோணும் போது எத்தனை வந்து இந்த மாதிரி ஒரு மீட் பண்ணிக்கலாம் காட்டுறேன். ஓகே, தேங்க்யூ படி. தேங்க்யூ ஸோ மச் அதிசயராஜ். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. அங்க ரெக்கமெண்டேஷன் ஒருத்தர் கேட்கிறார். கேள்விப்பா தம்பி, மைக் வேணாம்னு நினைக்கிறேன். நீ கேட்கறது இது வந்து டிஜிட்டல் மீடியா. இந்த ஈவெண்ட் இப்படிதான் இருக்கும். நீங்க ஏற்கனவே என்ன இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணதா தெரியல. அதனால ப்ரெஸ் கொஸ்டின் இருக்காது, நம்ம மக்கள் கூட பேசுறது அப்படிதான். ஸோ ஏதாவது கொஸ்டின் கேட்கறது வெயிட் பண்ணாதீங்க. அது இந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது. யா
வணக்கம். வணக்கம். சக்தி. உங்கள் பெயர்? சக்தி. சக்தி. எத்தனை சக்தி வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஏழை அமைக்கிறேன். ஓகே. மூணாவது சக்தியில வருது. ஒரு சக்தி இங்க, ஒரு சக்தி. இல்ல கன்ஃபியூஸ் ஆகுறேன். ஃபுல் நேம் சொல்றேன். என் பேர் சத்யேந்திரன். 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 சக்தி. சத்யேந்திரன். சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு படத்துக்கு பிளாக் டெஸ்ட் ஆனதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். அதுக்காக தான் கருப்பு சட்டை போட்டு வந்தேன். சூப்பர்ப்பா. ஸோ இங்க ஈவன் பச்சை சட்டைன்னு சொன்னனால இந்த சட்டை கேட்டீங்களா? இல்ல சாக்ஸ் பச்சை கலர்ல போட்டு வந்திருக்கேன். இங்கதான் அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். ஏதோ பயங்கரமா ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இவரு இவ்வளவு பேர் இருக்காங்க. சரி, அடுத்தது என்ன? பாருங்க, அடுத்து ஏதோ படம் எடுக்கிற அதுக்கு என்ன பண்ண? என்னோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக போட்டு. சூப்பர். தேங்க்யூ. பேசிக்கா நான் ஒரு பிகினர் கான்டென்ட் கிரியேட்டர். தெரிஞ்சது. இது நினைச்சா இவங்க கையில கால போய் காட்டும் போது இவங்க ரெக்கமெண்டேஷன் வர பண்ணீங்களா? இந்த என்னடா உங்களுக்கு வேணும்? ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்களும் என்ன மாதிரியே அதே சேம் கான்டென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். நானும் லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட்டா பேசிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்து பண்ணிட்டேன்னு. What is this, bro? I've been doing it for 200 years. Last 200 years I'm doing this. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியுதா? இவங்க கிட்ட எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்ல மைக் வாங்கி கொடுத்தீங்க? ஓகே, உங்க பேஜ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்யேந்திரன் அவன் பேரு. என்னோட நேம், என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி பேரு சக்தி தாஷா. எப்படி பாத்தியா? அவன் பாத்தியா என்ன பண்ணான் பாத்தீங்களா? ரத்தம், நாடி, நரம்பு அனைத்திலும் ஃபாலோவர்ஸ் வெரி ஊரிய சத்யேந்திரனை பாருங்கள். போதுடா, அவன் பேரு கட்டு கத்துச்சுடா. இப்ப என்ன அடுத்து வேற ஏதாவது சட்டங்கள் கட்ட போறியா? அதுக்காக நான் என்னடா ஒரு மோட்டிவேஷன் வேணும். அதுக்காக ஓகே. நான் ஒரு யங்ஸ்டரா என்னோட வேலைகளையும் பாக்குறேன். என்னோட கான்டென்ட் கிரியேஷன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு பிடிச்ச வேலையை பண்ணிட்டு இருக்கேன். த்ரூஅவுட்டா போகும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் ஆகுது. லைக் ஸ்டாப் பண்ற, முடிச்சிடலாம், வேண்டாம் அப்படின்லாம் வந்து மைண்டுக்குள்ள தோணுது. இந்த நேரத்துல கனவுல நோக்கி போயிட்டு இருக்கேன். ரெண்டு கையிலையுமே துடுப்பு இருக்கு. ஓகேவா? உங்களுடைய 4 வார்த்தைகள் அஸ் எ யங்ஸ்டரா எனக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, உங்களோட 4 வார்த்தைகள் துடுப்பாக ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க. மைக் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஆஹா, தம்பி சத்யேந்திரன் மைக் கொடுத்துருப்பா. நானும் பதில் தான் நான் தானே சொல்ல போறேன். மைக் கொடுத்து நீ கொடுத்து பதில் 4 வார்த்தை சொல்றேன்டா. சொல்லு, நான் கண்டிப்பா சொல்றேன். சரி, நீங்க பேசினே இருக்கீங்க. நாங்க பேசும்போது சத்யேந்திரன் சொல்றது எனக்கு புரிய மாட்டேன்னு பாத்தீங்களா? சத்யேந்திரன், தேங்க்யூப்பா. உங்களோட பேஜ் என்னன்னு தெரியல. நீ என்ன உன மாதிரி நானும் கண்டென்ட் பண்றதுக்கு மன்னிச்சுக்கோ, தெரியாம காப்பி அடிச்சேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து அந்த அவர் இன்ஃபுளுசர் அதெல்லாம் விட்டுருங்க. பட் ஏன்னா இந்த படமே நான் எடுத்துக்கிறேன். இதான் என்னோட ரீசன்ட் மெமரியில இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா. நான் உள்ள ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் அ பிக் ஆஃபர் ஃபார் மீ. சூர்யா சாரோட படம். ஸோ ஐ தாட் இட் வில் பி கிரேட். பயங்கர பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எந்த பிரச்சனையும் இல்லாம இதுக்கு ஃபண்ட் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம இது பயங்கரமா போகும், அந்த எதிர்பார்ப்பு தான் போனேன். பட் நாங்கள் யாருமே எதிர்பார்க்காம இதுல வந்து அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கு. நிறைய டைம் நான் இதை ஈஸியா குவிட் பண்ணியிருக்கலாம். குவிட் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைச்சது. பட் ஆனால் எங்கேயோ ஐ வாஸ் ஹோல்டிங் ஆன் டு இட். அண்ட் அதோட ரிசல்ட் தான் இந்த ஃபேரி டெய்ல் மாதிரி ஒரு எண்ணம். ஸோ நம்ம விடுறதுக்கு எப்பவுமே நிறைய ரீசன்ஸ் வரும். அதெல்லாம் நான் இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி என் ஃப்ரெண்டு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அது வந்து இட்ஸ் கால் லீக். நம்மளுக்கு நிறைய விடுறதுக்கான காரணம் வரும்போது நம்ம அதை விட்டுடுறோம். இப்போ நான் ஜிம்முக்கு போகலான்னு நினைப்போம், 3 நாள் போனாலும் அதனால் விட்டுருவோம். குடிய விடலாம்னு நினைப்போம், ஒரே வாட்டி ஒரு பீர் குடிச்சிக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் லீக். இந்த மாதிரி நம்ம மைண்ட்ல உறுதி இல்லாத விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கும்போது நம்ம ரிசல்ட்ஸும் லீக் ஆகிட்டே இருக்கும். ஒரு பக்கெட்டை வச்சு அதில் ஒரு ஓட்டையை போட்டு தண்ணியை பிடிச்சிங்கன்னா அந்த பக்கெட் ஃபுல்லே ஆக முடியாத மாதிரி தான் நம்ம மைண்டில் நிறைய லீக் இருக்கு. என் மைண்டில் நிறைய லீக் இருக்கு. த மொமெண்ட் ஐ அரஸ்டட் த லீக், ஐ ஒன் அண்ட் ஐ கீப் வின்னிங். பிகாஸ் என்னோட மைண்டில் இந்த லீக் இல்லை. நான் வின்னு சொல்றது, படம் ஓடுறது, பாட்காஸ்ட் வருது, அதெல்லாம் சொல்லலை. ஐ எம் ஹாப்பி, ஐ ஃபீல் அக்கம்ப்ளிஷ்ட், ஐ ஃபீல் கம்ப்ளீட். ஏன் அப்படின்னா என்கிட்ட லீக் இல்லை. என்னால் குடிக்காமல் இருக்க முடியும், என்னால் சிகரெட் பிடிக்காம இருக்க முடியும், என்னால் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டு 117 நாள் இந்த படத்தோட ஷூட்டிங் போது நான் இருந்திருக்கேன். என்னால் இருக்க முடியாதுன்னா இதெல்லாம் எல்லாருமே என் கூட இருக்கணும். இப்படிலாம் இவ்வளோ டென்ஷனாக ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, எப்படி என்னால் முடியும், என்னால் முடிஞ்சது. ஸோ சம்வேர் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் வி ஹேவ் லாட் ஆஃப் லீக். நம்ம உடம்புல, மைண்ட்ல நம்மளுக்கு கிவ் பண்ணிடுவோம், ஈஸியாக கிவ் பண்ணிடுவோம். இது ரிசல்ட் ஓரியன்டாக சொல்ல, நீங்கள் ஜெயிக்கணும், உங்கள் கண்டென்ட் யூடியூப் பேஜுக்கு அவ்வளோ வரணும், ஸ்பாட்டிஃபைல இவ்வளோ வரணும், ஃபாலோவர்ஸ் அவ்வளோ பேர் வரணும், அது அதில் சொல்ல. நம்ம பண்ற டெய்லி வேலையிலேயே நம்ம லீக்.
somewhere arrest that and everything else will follow. Okay, Satyendraan, all the best. இதுக்கப்புறம் உங்ககிட்ட மைக் இந்த பக்கம் கண்டென்ட் கிரியேட்டர் தான் முன்னாடியே சொல்லிருக்கா. சார் நீங்க தான். ஹாய் 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 ப்ரோ, என் பேர் விக்னேஷ். விக்னேஷ் ப்ரோ. ஸோ நான் உங்களை ரொம்ப நாளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு எல்லா வீடியோஸுமே பார்ப்பேன். எல்லா வீடியோஸ். ஓ. ஸோ சொல்கிற ஒரு சின்ன சின்ன கான்செப்ட் லைக் ஆப்போசிட் ஆஃப் லவ் இஸ் நாட் ஹேட், அது வந்து அவங்க சும்மா கண்டுக்காமல் விட்டுறது, நம்ம மைண்டில் இருந்து ஒரு வடிகால் அமைச்சு நம்ம தேவையில்லாத தாட்டில் அதெல்லாம் போகிறது, இது எல்லாத்துக்குமே நான் ரொம்ப பெரிய ஃபேன். குறிப்பாக என் பையன் வந்து உங்களோட கருப்பு படத்துக்கு ரொம்ப பெரிய ஃபேன். எனக்கு இப்போ ரெண்டு ரெக்வஸ்ட்டு. ஒன்று, நீங்கள் ஒரு வாய்ஸ் டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல, நான் பாடணுமா அப்போ? வாய்ஸ் நல்லா இருக்கு. ரெண்டாவது ரிக்வஸ்ட் என் ஒய்ஃபுக்காக, நாங்கள் எப்போவுமே காரில் உங்கள் பாட்காஸ்ட் கேட்கும்போது நீங்கள் பாட்காஸ்ட் முடியும் போது ஒன்று பண்ணுவீங்கல்ல, ஸோ அதுக்கு வந்து ஒரு மியூசிக் போடுவீங்கல்ல, அந்த மியூசிக் வந்து எங்கள் ஃபேமிலியே பெரிய ஃபேன். மியூசிக் போடுவாரா? ஓகே, இப்போ உங்க மாமனாருக்காக ஏதாவது? அவ்வளோதான், குழந்தைக்காக போதும் ப்ரோ, கருப்பு படமே போதும். தேங்க்யூ, ஃபுல்லாக அதான் பாடுறான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வேணுமா உங்களுக்கு? மைக் வேணுமா தம்பி? இல்ல, இந்த பையனுக்கு இன்னைக்கு நைட்டு வந்து பஃபேல வாங்கி கொடுக்குறாங்க. ஹலோ, ஆய்ப்பா. பச்சை சட்டை என்ன போதே இல்லை. நீ எப்படி பேசினா போதும்பா. அங்க பாரு, அவன் 4 கேள்வி கேட்க ரெடியா இருக்கான், நீ ஒரு கேள்விக்கு என்ன முக்கிற? மைக்கு பிடிக்கிருப்பாங்க. ஸோ 20 வருஷம் முன்னாடி உன்னை ட்ரீட் பண்ணுவேன், இப்போ எப்படி ட்ரீட் பண்றான், நீ எப்படி அதை ஹேண்டில் பண்ற? அவன் கேள்வி கேட்கும்போது அவன்கிட்ட மைக்கை வாங்கிட்டேன், நான் பதில் சொல்லும்போது அவன்கிட்ட மைக்கை கொடுக்குறேன். எந்த இது மூணு உட்காரு, நான் சொல்லுவேன். பேர் என்னப்பா? அரவிந்த். நான் இருக்கிற கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன்ல, பீப்புள் எக்ஸ்பெக்ட் அஸ் டு பி த சேம் ஓல்ட் வெர்ஷன். என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஞானமணி அப்படின்றவர், அவர் தான் என்னோட குருஜி, என்னோட ட்ரெயினர். ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு மென்டல் கண்டிஷனிங் கோச். ஸோ அவர் வந்து ரீசெண்டாக அவர் வந்து சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடிருக்காரு. இந்த கிரிக்கெட்டு ஒழுங்காக பெருசாக அவரால் போக முடியல. அதுலேருந்து அவர் வந்து ஜிம் ட்ரெயினராக இருந்து அதுக்கப்புறம் வந்து மென்டல் கண்டிஷனிங் நிறைய விஷயம் பண்ணி என்னோட லைஃப் வந்து கிரவுண்டடாக இருக்கு அப்படின்னா, கொஞ்சம் பின்னாடி வந்து பேசாதீங்களா ப்ளீஸ் ப்ளீஸ். பச்சை சட்டை போகலாம், அப்படியே பேசாம போயிடுங்க. ஸோ என் லைஃப் கிரவுண்டடாக இருக்கிறதுக்கு he is the reason. Like for the last 10-15 years we meet every day for 1 hour 45 minutes. ஒர்க் அவுட் பண்ணுறது இல்லாமல் நான் அவரோட லைஃப்பில் அவரை புஷ் பண்ணுவேன், அவர் என்ன புஷ் பண்ணுவார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக பாலவாக்கம் பீச்சில் வந்து ரன்னிங் போகும்போது அவரோட ஃப்ரெண்டு சின்ன வயசுல அவர் கூட கிரிக்கெட் விளையாடின பையன் வந்து சொன்னான்னா, என்னடா பண்ணுகிற இப்போ அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், மென்டல் கண்டிஷனிங் கோச்சாக இருக்கேன் அப்படின்னு. அந்த பையன் சொல்லுவேன், நீயே மென்டலு, நீ கண்டிஷனிங் கோச்சாக இருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அவர் இதே கிட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், யூ ஷுட் ஸ்டாப் சீயிங் பீப்புள் லைக் மீ, யூ ஷுட் ஸ்டாப் அசோசியேட்டிங், ஸ்டாப் ஆன்சரிங், ஸ்டாப் ரியாக்டிங். அவங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதே நீ மதிக்காத, அது நம்ம லைஃப்க்கு தேவையில்லை. அந்த எனர்ஜி நம்ம யாருக்குமே தேவையில்லை. என் லைஃப்லயும் அதே மாதிரி இருப்பாங்க. நம்மள அந்த இடத்துல அப்படி இருக்கிற பாலாஜியை தான் அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். அதுக்கு மேல நான் ஒரு ஸ்டெப் முன்னாடி போனாலோ, அவங்கள தாண்டி போற ஃபீலிங் அவங்க வந்தாலோ, இல்ல பழைய மாதிரி அவங்களால என்ன டாமினேட் பண்ண முடியலனாலோ அவங்களுக்கு இந்த வெர்ஷன் ஆஃப் பாலாஜி பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லார் லைஃப்லயுமே அப்படி ஆளுங்க இருப்பாங்க. நம்ம இழுத்து பிடிச்சி அதே இடத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நல்லா பேசுவாங்க, மதிப்பாங்க. ஐ டோன்ட் நோ இஃப் தோஸ் பீப்புள் டிசர்வ் அ பிளேஸ் இன் அவர் லைஃப். ஸோ எனக்கு தெரியும் இந்த மணி எவ்வளவு தூரம் வந்திருக்காரு அவர் லைஃப்ல. ஒரு கிரிக்கெட்டரா ஃபெயில் ஆகி இன்னைக்கு எவ்வளவு கிரிக்கெட்டர்ஸ் அவரால் உருவாக்க முடியுது. நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிளேயிங், இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்கிங் தர் மைண்ட் ஸ்ட்ராங். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தரை வந்து இன்னொருத்தர் சின்ன வயசுல பார்த்த பையனாவே பார்த்தோம். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் எல்லாருமே. நீங்க 20 வருஷம் முன்னாடி உன்னை பார்த்த இக்னோர் பண்ணிடுவேன். எப்படினாலும் நீ என்ன ஏதாவது திட்ட போற, அவன் பாலாஜி தின்னு பிடிச்சுன்னா ஆயிட்டான், படம்லாம் ஓடி அந்த மாதிரி நினச்சிக்கோ, எனக்கு வேண்டாம் அது. ஸோ அதனால ஐ டோன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தோஸ் பீப்புள். தேங்க்யூ அரவிந்த், நன்றி. கிளாப் போதி ஆன்சர்.
யாரு கேட்கலான்னு தெரியல. போமா. ஆமா ஏந்திரமா. தெரியாம கேள்வி எல்லாம் கை தூக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கும். உங்க பேரு? பேர் லாஸ்ட்டா சொல்றேன். ஓகே. I just want to share my experience with you. நான் வந்துட்டு பேர் சாரி கவனிக்கல, சாரி. பேக் ஆஃப் லாஸ்ட்டா சொல்றேன். சரி. இன்னும் சொல்லவே இல்லை. இல்ல சொல்லல. டெக்னிக்கா வாங்கலாம்னு பார்த்தேன். I just want to say thank you. ஏன்னா வந்துட்டு you're being like ஒரு ஹார்ட் டைம்ல எனக்கு வந்து இருந்திருக்கீங்க. இட்ஸ் பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலேட் டு யூ. நீங்க பண்ண தப்புலாம் நானும் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஆஸ் யூ செட் லைக் உங்களுக்கு வழி காட்டுற மாதிரி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. பட் நீங்க எனக்கு வந்து வழி காட்டிருக்கீங்க. பிகாஸ் ஐ ஆல்சோ மேட் த சேம் மிஸ்டேக்ஸ். கோவம் வரும் அண்ட் பேட் வேர்ட்ஸ் இதெல்லாம் நானும் பேசுவேன். பட் இப்போ வந்து ஐம் டூயிங் குட். லைக் emotional agam, but I'm so happy inside. So I'm doing good and everything is going well. And in the week நீங்க வந்து இந்த எபிசோட் ரிலீஸ் பண்ணும்போது I was talking on my Instagram. சும்மா எல்லாரும் போய் கேளுங்க அப்படிலாம். And then I was having my like periods இருந்துச்சு. So I was like செம்ம எமோஷனல் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பி விட்டேன் இன்ஸ்டாகிராம்ல. And then you sent me a voice note. நீதானே அது? நான் ஸோ அது எக்ஸ்பெக்டே பண்ணல. நீங்க ரிப்ளை பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பண்ணல. பட் யூ சென்ட் மீ தட் அண்ட் ஐ தாட் லைக் மேபி ஒரு நாள் நம்ம வந்து மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ட் தென் ஐம் ஸ்டாண்டிங் ஹியர் இன் த சேம் வீக் டாக்கிங் டு யூ. இதெல்லாம் வந்து நடக்குமா அப்படி நான் யோசிச்சதும் கிடையாது. இப்போ நடக்குது. பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்யூ. யூ ஆர் டூயிங் லைக் அந்த டவுன் டு அர்த்தா இருக்கீங்க. எப்பயுமே அதே மாதிரி இருக்கணும். எவ்வளோ ஹைட்ஸ் போனாலும் தட் இஸ் வாட் இஸ் கீப்பிங் மீ டு லைக் இன்னும் உங்களோட எனக்கு இன்னும் ட்ராவல் பண்ணணும். நீங்க பேசுறது நான் கேட்கணும். ஐ ரெஸ்பெக்ட் யூ பிகாஸ் யூ ஆர் டவுன் டு அர்த். ஸோ சீன் போடாத. நீங்க போட மாட்டீங்கன்னு தெரியும். தட்ஸ் வை that's why what you want to say. That's why I follow you. That's why I listen to me on Spotify. Yeah, that's why I listen to you. இப்போ உங்க பேர் சொல்லுங்க. பிரவீனா. ரவீனா. ஏன் லாஸ்ட்ல சொல்லுவேன்னு சொன்னீங்க? Because எனக்கு தெரியல என்னோட நேம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு. Because 5 days முன்னாடி தான் இது மாதிரி ஞாபகம் இல்ல பிரவீனா. ஞாபகம். அதனால தான் பஞ்சா கடைசில சொன்னா பிரவீனா நீங்களா அப்படி சொல்லுவாங்க. நேத்து நைட்டு தான் அவன் மெசேஜ் இருக்கான் அந்த பையன் மெயில். அவனுக்கு நான் ரிப்ளை இதோ இவங்க கிட்ட சொன்னேன். அவன் பேரே எனக்கு கார்த்தீஸ்வரன் இப்பதான் தெரியும். கார்த்தீஸ்வரன் கிட்டீஸ்வரன் கார்த்தீஸ்வரன் ஞாபகம் இல்லை பிரவீனா. பட் ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமா ஏதாவது நான் இன்ஸ்டாகிராம் வந்து ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன். திடீர்னு யூஸ் பண்ணா கொஞ்சம் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கும். அந்த ஸ்க்ரால் பண்ணும்போது பார்க்கும்போது மெசேஜஸ் போகும்போது ரேண்டமா ஓப்பன் பண்ணும்போது அன்னைக்கு நீங்க ரொம்ப என் வாழ்க்கையில் இந்த கஷ்டப்பட்டிருக்கேன் அந்த கஷ்டப்பட்டிருக்கேன் இவன் வந்து இப்படி அடிச்சு போனா அவ வந்து அப்படி அடிச்சு போனாலாம் போட்டுதானே மனசு கஷ்டமாயிடுது. அதான் இப்ப அந்த கடவுள் உங்களை நல்லா வச்சுப்பாரு அப்படி சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ ஐ திங்க் நான் இப்படி தான் இருப்பேன் பிரவீனா, மாற மாட்டேன். நீங்க ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே. So one of the episodeல நீங்க சொல்லிருப்பீங்க you have to find the person who is triggering you. உங்களுக்கு anger issues இருக்குன்னா ஒரு person வந்து உங்களை ட்ரிகர் கண்டினியூஸா பண்றாங்க. அவங்க பண்ற ட்ரிகர்ல திருப்பியும் நீங்க அந்த தப்பு பண்ண வேணாம்னு இருக்கிறத திருப்பியும் பண்றீங்க. So you told like find the trigger person யாருன்னு. I remember that உங்களுக்கு யார் அந்த trigger person இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும். Is it still the same or you have moved on? அதுலந்து எனக்கு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? லைக் அந்த எபிசோட்ல நீங்க சொல்லிருப்பீங்க. அதுல தெரியுமா? அதுல நீங்க சொல்லிருப்பீங்க லைக் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க அந்த மாதிரி. இல்ல இப்போ நீங்க கேட்கறது வந்து எனக்கு புரியுது. இப்போ நம்ம வந்து இப்போ எங்க அம்மா என்ன ட்ரிகர் பண்றாங்க, அந்த பர்சன் எங்க அம்மான்னு வச்சுக்கோங்க. நான் எப்படி மூவ் ஆன் பண்ண முடியும்? சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நம்ம கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிடணும், ஷட் பண்ணிடணும். அது நம்மளால முடியாது. சம் ரிலேஷன்ஷிப் co-exist. You have to change the way you respond. You can't like strike off people from life. Be it a wife or husband or amma or குழந்தைங்க, they will remain that person. You can choose not to respond the way that you used to. I choose not to respond the same way. Yes, sometimes I still get அவங்க ட்ரிகர் பண்ணி என்கிட்ட எதிர்பார்க்குற ரியாக்ஷனை கொடுப்பேன். பட் இன் ஃபியூ மொமெண்ட் நான் வந்து அதில் நம்ம இது மாதிரி அவங்க நினைச்ச மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டோம், நான் அவாய்ட் பண்ணுவேன்.
ஸோ நான் என்னதான் மாத்திக்க முடியும்? அதே மாதிரி அது மாதிரி பண்றாங்கன்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் விட்டு போக முடியும். அது என்னோட ஒய்ஃபா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும், தம்பி தங்கச்சியா இருந்தாலும் சரி, சில டைம்ல எல்லா ரிலேஷன்ஷிப்பும் ஸ்மூத்தாவே இருக்காது. நம்ம என்ன வானத்தை போல வீட்லயே வாழ்ந்துன்னு. ஸோ நம்ம எல்லார் வீட்லயுமே பேட்டில் ஃபீல்டாக தான் இருக்கும். பட் ஐ சூஸ் நாட் டு ரெஸ்பாண்ட் த சேம் வே தட் ஐ யூஸ் டு ரெஸ்பாண்ட் வித். சூப்பர் பிரவீனா, இப்போ உங்க பேர் ஞாபகம் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹாப்பியாவே இருங்க. எங்க ஆயிடா தம்பி. ஏய் என்னடா ஆசி ரெஸ்மா ரெட்டை கதிரே ஏன் நீ என்ற அப்படி ஒரே மாதிரி இருக்கீங்களா? இது வேறயா? ரமேஷ் சுரேஷ் சொல்லுப்பா உன் பேரு. உட்கார்றா. ஹாய் நான் வந்து விதுஷ். மை நேம் இஸ் விதுஷ். மை நேம் இஸ் வாட்? விதுஷ். ஹாய் விதுஷ். ஐயோ நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு மைக் அடிச்ச உடனே என்ன பேசுறேன்னு தெரியல. இப்போ பாட்காஸ்ட் வந்து நான் டெய்லி பேசிஸ்ல கேட்டே இருப்பேன். லைக் நீங்க டெய்லி போடும் போதெல்லாம் மண்டேஸ்லாம் எனக்கு வந்து டெய்லியே போட மாட்டேன். மண்டேஸ்லாம் எனக்கு எப்படின்னா வந்து டெய்லி மண்டேஸ் கேட்பேன். நீங்க சம்டைம்ஸ் டிலே பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் ஓ எனக்கு குட்டி காட்டுறேன். ஆமா நான் டிலே பண்ணுவேன். ஆமா டிலே பண்ணுவேன். சாரி சொல்லுப்பா. ஸோ வந்து எப்பவுமே காலேஜ்ல இருந்து வரப்போ அதான் கேட்டுட்டு இருப்பேன். இந்த 2024ல நீங்க அப்புறம் வந்துட்டு கருத்து படத்துக்கு ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு. அப்போ நான் இந்த கருப்பு படத்துக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன். உங்க படம் பிளஸ் சூர்யா படம். அண்ட் நான் வந்து ஒரு அஸ்பைரிங் ஃபிலிம் எடிட்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ வந்து இந்த படத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு அடிச்சு மிரட்டி இல்ல நான் எனக்கு போயதான் நான் வந்து யோசிச்சு நான் அப்படியே டிக்கெட் வந்து ரொம்ப தைரியமா ஃபர்ஸ்டே 2 ஷோ டிக்கெட் பட்டியே கருப்பனே வாரப்பையெல்லாம் வந்து ரொம்ப ஹைட்ல இருந்தேன். நைட்டு பார்த்தா படம் ரிலீஸ் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து நான் லீவ்லாம் போட்டிருந்தேன் தைரியமா. அடுத்த நாள் பார்த்தா ஆஃபீஸ்க்கே வந்துட்டேன். ஆஃபீஸ்ல உட்காந்து 12 மணிக்கு இந்த வீடியோவை பார்த்து அந்த ரிதம் படத்துல வர பாட்டு மாதிரி நல்லாவே நினைவுல கஷ்டம் கொஞ்சம் நல்லது நடக்கும் அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷோ புக் பண்ணிட்டான். பட் ஆனால் எனக்கு ஆஃபீஸ்ல ஒர்க் இருந்ததுனால என்னால் போக முடியல. ஈவினிங் ஷோ புக் பண்ணிட்டேன். ஆஃபீஸ்ல உட்காந்து திரும்ப அதே அடுத்த நாளே வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே அப்பா அப்படியே வயிறு ஃபுல்லான மாதிரி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நீ 6 மணி சீக்கிரம் வாடா ஆஃபீஸ்ல இருந்து போய் டைரக்டா சத்தியம் தேட்டர்ல போய் படத்தை பார்த்துட்டு போயிடுச்சு. அப்போ நான் உங்களுக்கு எமோஷனலா ஸ்டோரி எல்லாம் போட்டாங்க பார்த்துருப்பீங்கன்னு கூட தெரியல. ஸோ அதுக்கு மே மாசம் 15 தான் இருக்கு. இன்னும் ஆகஸ்ட் 10-9 வரைக்கும் சொல்றா. இல்ல அவ்வளவுதான். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க. சூப்பர் தம்பி. தேங்க்ஸ் ஃபார் கருப்பு, தேங்க்ஸ் ஃபார் பச்சை சட்டை. அண்ட் படம் வந்தாலும் சரி ஓகே. இன்ஃப்ளூயன்சரா? சந்தேகத்தினோட என்ன பார்க்க வச்சாங்க. நீ நீட்டி முன்னாடி சொல்லும் போது சரி பெரிய ஒரு கதை ரெடி பண்றாங்க. தேங்க்ஸ் தம்பி. அதான் அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே. அப்புறம் என்ன ரஜினிகாந்த் படம் பண்ணி மாஸ் பண்ணிருப்பாரு. பாட்காஸ்ட் திரும்ப பண்ணுவாங்க. இருங்க பாய்னு இப்போ பாட்காஸ்ட் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷம். ஜாலியா போட்டே இருக்கேன். நானும் கேட்டே இருப்பேன். இப்போ ஆபீஸ் போறப்பெல்லாம் பாட்காஸ்ட். நீங்க எந்த ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க? நான் வந்து ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்ணிருக்கேன். எல்லாத்தையும் சலிச்சுக்கிறேன். அப்புறம் ஓடி ரொம்ப நன்றி. ரொம்ப டைம் ஆயிட்டீங்க. பேசிட்டே இருக்க உட்காந்துட்டீங்க நீங்க. இல்ல நான் நல்ல வேலை உட்காந்து யோசிச்சேன். ஃபுல் கேள்வி நின்று டயர்டா தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ். சூப்பர் தம்பி. தேங்க்யூ ஸோ மச். சாரி ஒன்று வெயிட் பண்ண வச்சிருக்கு. 45 கம்ப்ளீட். சொல்லுங்கம்மா உன் பேரு? என் பேர் அனுஸ்ரீ. அனுஸ்ரீ. எஸ் அனுஸ்ரீ. அனுஸ்ரீ. அதான் நான் சொன்னேன். அனுஸ்ரீ. அனுஸ்ரீ. நான் சொல்றேன். மைக்ல இங்க பாரு ஸ்பீக்கர் பக்கத்துல இருக்கல. உன் பேர் அனுஹாசன். அப்படி சொன்னாதான் தப்பு. அனுஸ்ரீ அதுதான் சொன்னேன். 4 இயர்ஸ் முன்னாடி அனுஸ்ரீ 4 இயர்ஸ் முன்னாடி நீங்க வீக்லி விசேஷன் டைம் அப்போ ட்விட்டர்ல ஒரு Q&A மாதிரி போட்டிருந்தீங்க. அதுல வந்து நானும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டேன். லைக் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை பார்க்கணும்னு ஒரு ஆசை, உங்களை மாதிரி பேசணும்னு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிருந்தீங்க. விச் வாஸ் டோட்டலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் சரி எல்லாரும் கேட்குறாங்க, நம்ம லக் இருந்தா நம்ம போடுவோம், லக் இருந்தா ஒரு பதில் சொல்றாரு அப்படின்னு. அண்ட் இப்போவும் ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ இன் மை ஃபோன். உங்களை எப்படியாவது நேரில் இந்த மாதிரி மீட் பண்ணும்போது காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டில் ஹேவ் தட் வீடியோ. அண்ட்
எப்பெல்லாம் நான் ஒரு மாதிரி ரொம்ப லோவாக இருக்கேனோ, ரொம்ப ஒரு மாதிரி மைண்ட் டிப்ரெஸ்டாக இருக்கேனோ, அப்போல்லாம் வந்துட்டு சாங்ஸ் ஹெல்ப் பண்ணதை விட உங்கள் பாட்காஸ்ட், உங்கள் ஸ்பீச்சஸ் ஹெல்ப் பண்ணது தான் இருக்கும். பிகாஸ் ஒன்னொன்றுமே ஐ கேன் ரிலேட் டு. அண்ட் ஆல்சோ இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ ஹேவ் 2 questions. எஸ் ப்ளீஸ். ஒன் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் நாங்க பார்த்ததே ஒரு ஆர்ஜேவா பார்த்தோம், அதுக்கப்புறம் ஒரு கொமெடியனா பார்த்தோம், அப்புறம் ஆக்டர், டைரக்டர், ரைட்டர்னு உங்களை பல பரிமாணங்கள்ல பார்த்தோம். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்ஜேவா இருக்கும்போது அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன்னா இருந்தது. ஸோ இப்போ ஆர்ஜேல இருந்து கமெடியன் ஆகும்போதும் சரி, கமெடியன்ல இருந்து ஆக்டர், ஆக்டர் டு டைரக்டர், இப்படி ஒரு ஒரு ரோல் ஷிஃப்ட் ஆகும்போதும் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வர்றதுக்கு, ஏன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும். அண்ட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளில வர்றதுக்கு உங்களுக்கு எது உங்களுக்கு ஒரு உந்து சக்தியா, ஒரு மோட்டிவேஷனா, உங்களுக்கு எது ஒரு மோட்டிவேஷனா இருந்துச்சு? அண்ட் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் நான் இப்போ முன்னாடியே சொன்னதுக்கும் இந்த செகண்ட் கொஸ்டினுக்கும் ஒரு விச் இஸ் ஐ வாண்ட் டு, எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட தெரியும். அதான் மைக்கு இல்லை, மைக் இல்லைனாலுமே வந்து வீட்டில் பேசிட்டே தான் வீடியோ போய் பேசுறதுனால ரெண்டாவது கொஸ்டின் சொல்லுங்க. பேச ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கு வந்து உங்க கூட கனெக்ட் ஆனது ஒரு வகையில் அதான். ஏன்னா நீங்க இன்னொருத்தர் மனசை காயப்படுத்தாம, ஒருத்தர் மனசை நோகடிக்காம பேசுறது, அது சிரிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்ட் ரெண்டாவது கேள்வியா, அது வந்து நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணீங்க? அந்த ஸ்கில்லை வளர்த்துக்கிறதுக்கு நீங்க என்னென்னலாம் புக்ஸ் படிச்சீங்க, இல்லை என்னென்ன இந்த மாதிரி யாராவது பேசும்போது கேட்டுனே இருப்பேன், அப்படியே கோவம் அது மாதிரி அப்படியே இருப்பேன், அந்த ஸ்கில் வளர்ந்துடும். ஸோ சி ஃபர்ஸ்ட் திங், நான் 2 கேள்வி புரிஞ்சிச்சு. அனுஸ்ரீ ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு வந்து போரிங். அதுதான் என்னோட ஊண்டுதல் என்ன அப்படின்னா, எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல ரொம்ப நாள் இருக்க பிடிக்காது. ஒரு வேலை பண்றதுக்கு நான் ரேடியோல ஷோ பண்ணும்போது 4 hours ஷோ பண்றதுக்கு 8 hours ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஒரு பாயிண்ட்ல 4 hours ஷோ நான் ½ an hourல ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். அப்ப எனக்கு அந்த வேலை பழகிடுச்சு, எனக்கு பிடிக்கல, எனக்கு எக்ஸ்ட்ராவா ஏதாவது பண்ணும் போல இருக்கு. நான் நடிக்கும் போது போயிட்டு நடிச்சுட்டு வந்துடுவேன், எனக்கு அந்த ரோல் பிடிக்கல, ரொம்ப ஈஸியா இருந்தது. இன்னும் நல்லா நடிச்சாதானே கஷ்டம். ஸோ நான் நடிக்கிற மாதிரி நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருந்தது. ஸோ எனக்கு பிடிக்கல, ஸோ ஐ புஷ். எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். அந்த இடத்துல என்னால் ரொம்ப நாள் இருக்க முடியும். எனக்கு ஐ வாண்ட் புஷ் மை லிமிட்ஸ். எனக்கு அப்போ நான் எக்ஸைட்டடா ஃபீல் ஆகும், கியூரியஸா இருக்கும், எனக்கு புதுசா ஏதாவது பண்ணணும். நல்லா வந்ததுன்னா அதை கண்டினியூ பண்ணுவேன். நல்லா வரல அப்படின்னா ஓகே ட்ரை பண்ணா வரல, நான் ஒரு டிவி சேனல்ல போய் ஷோ பண்ணுவேன், மொக்கையா பண்ணுவேன். ஸோ திருப்பி இன்னொரு டிவி சேனல்ல ஒரு ஷோ கூப்பிட்டாங்க. நான் எதுக்கு போனேன்னா, நம்ம மொக்கையா பண்ணோம், செமையா கத்துக்கணும் இந்த ஷோல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 26 எபிசோட் பண்ணேன். ஒரு 14, 15வது எபிசோட்ல நான் டைரக்ட் பண்ற அளவுக்கு கத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் நான் டிவிக்கே போகல, ஏன்னா எனக்கு அந்த வேலை பிடிக்கல, ரொம்ப கஷ்டமா இருந்தது, என்னோட ஸ்டைல்ல இல்லை. பட் ஐ நோ ஹவு டு டூ இட். இப்போ எனக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னா என்னால் ஒரு சேனல்ல போய் ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடன்ஸ் பண்ண தெரியும். ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் வந்து போரிங். நம்ம எல்லாருமே வந்து மந்தமா இருக்கிறாங்க. என் கூட வேலை செஞ்ச சில பேர், நான் சொன்னால வினிதா, நானும் இந்த 2006ல ஆரம்பிக்கும் போது வேலை செஞ்ச சில பேர் அதே வேலையில அன்ஹாப்பியா இன்னும் இருக்காங்க. ஹாப்பியா இருந்தா தப்பு கிடையாது. ஹாப்பியா இருந்தா ஒரே வேலை, நான் தான் சொன்னேன், ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யறது நல்லா இருக்கும். பட் அன்ஹாப்பியா புலம்பிட்டு அப்ப இந்த வேலையை பண்ண வேணாமே, வேற எந்த வேலை வேணாலும் பண்ணலாமே. ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கிறது போர் அடிக்கும், புதுசா பண்றது பிடிக்கும். செகண்ட் திங், ஹர்ட் பண்ணாம பண்ண ரொம்ப கஷ்டம். நானே இப்போ உங்களுக்கு ஹர்ட் ஆகாது. இப்போ ப்ராப்ளி இதுல இருந்து இருக்கிற யாராவது நைட் இன்ஸ்டாகிராம்ல அனுப்புவாங்க, நீங்க அந்த அனுஷ்டி கிட்ட அப்ப பேசுனது எனக்கு பிடிக்கல. ஸோ எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியாது. உங்களுக்கு அது சென்சிட்டிவா கரெக்டா சென்சிபிளா இருந்தது அப்படின்னா வெளில சொல்லலாம் அப்படின்னு நான் நம்புவேன். அண்ட் ஆஸ் மச் அஸ் ஐ கேன், ஐ அவாய்ட் டபுள் மீனிங் திங், பாடி ஷேமிங் ஜோக்ஸ், பொலிட்டிக்கலி இன்கரெக்ட் ஜோக்ஸ். நான் டைரக்ட் பண்ணேன், நான் எழுதின எல்லா படத்துலையுமே பொலிட்டிக்கலி ரைட்டா இருக்கணும்னு பார்ப்பேன். சில நேரங்களில் அதை மீறியும் சிலது ஸ்லிப் ஆகும். நான் வந்து சாரி கேட்குறேன், இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காம பார்ப்பேன். ஸோ சில நேரத்தில் வந்து நம்மளை மீறி போகும். பட் மற்ற எல்லா நேரத்துலையுமே ஐ திங்க் ஐ எம் அண்டர் கண்ட்ரோல். நான் என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியும். இந்த இடத்துல இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், இட் வில் ஆல்வேஸ் பி பொலிட்டிக்கலி ரைட் திங்ஸ். ஒரு ஸ்டேஜ்ல பேசக்கூடிய விஷயமா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா திருப்பி கொஞ்ச நேரத்தில் நான் ரியலைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஐ திங்க் அது எனக்கு ப்ராக்டிஸ்ல வரும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் நானும் இப்படி இல்லை, பட் ஐ டியூன் மை செல்ஃப் டு பி தட் பர்சன். ஏய் அனுஸ்ரீ, போதும் அனுஸ்ரீ, எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ என்ன சொல்லுங்க. நானுமே வந்து உங்களை மாதிரி பேசணும் அப்படின்னா அதான் பேசுறீங்க, எவ்வளோ என்னென்ன கத்துக்கணும், என்னென்ன பண்ணணும். தினமலர் 4 ஸ்பூன், தினத்தந்தி 7 ஸ்பூன், தினகரன் தேவையான எதுவும் கத்துக்கலாம். நம்ம நிறைய பேர் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுல இருந்து சில விஷயம் நம்மளால பேசணும்.
நீங்க எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நல்லா பேசுறீங்க, அதனால பேசுனீங்கன்னா இவ பேச அனுஷ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. யூ நீட் டு நோ யுவர் ஆடியன்ஸ். நீங்க பேசுற ஆளுக்கு ஆப்போசிட்ல ஆளுக்கு நீங்க பேசுறது முதல்ல பிடிச்சிருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா. இப்போ இந்த இடத்துல எனர்ஜி இல்லைன்னா நான் அந்த இடத்துல ஷோவை முடிச்சிட்டேன், தொங்குதுன்னு தெரியும். ஸோ உங்களுக்கு அதெல்லாம் தெரியணும். நல்லா பேசுவேன், நீங்க பேசினே இருப்பீங்களா வீட்டுல பேசினா அவ்வளோ என் வீட்டில் யாருமே இருக்க மாட்டோம், அப்படி இருக்க முடியாது. ஐ திங்க் யூ நீட் டு ரீட் அ லாட், வாட்ச் அ லாட். நிறைய விஷயம் நமக்கு தெரியணும். இப்போ ஆப்போசிட்ல இப்போ ஒரு ட்ரெயின்ல போறோம், பக்கத்துல யார் உட்காந்துருக்கான்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதுல ஏதாவது ஒன்று காமனா கனெக்ட் ஆச்சுன்னா யூ மேக் அ கிரேட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், ஆர் கிரேட் கான்வர்சேஷன் இருக்கும். ஸோ நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கோங்க. படிக்க முடியல அப்படின்னா பாருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு விஷுவல் மெமரி இருக்கும், பார்த்ததை ஞாபகம் வச்சுப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த படிக்கிறது பிடிக்கும், கேட்கறது பிடிக்கும். அனுஸ்ரீயோட ½ hour பேசியிருக்காங்க. சூப்பர் அனுஸ்ரீ, தேங்க்யூ.